கேக்குதா ப்ரோ? ஜோகோ ஹாய் ப்ரோ, அஜய் ப்ரோ ஹாய், ஏகிரிஸ் ப்ரோ வணக்கம், எண்டரையா வணக்கம், வேனிஷிங் டிராகன் வணக்கம் ப்ரோ. அதே சரி, கதை கேளுங்க. Charles IV, King of Bohemia and Holy Roman Emperor, had a long and successful reign. The empire he ruled from Prague expanded, and his subjects lived in peace and prosperity. When the emperor died, the whole empire mourned. More than 7,000 people accompanied him on his last procession. The heir to the throne of the flourishing empire was Charles's son, Wenceslas IV, whose father had prepared him for this moment all his life. But Wenceslas did not take after his father. He neglected affairs of state for more frivolous pursuits. He even failed to turn up for his own coronation as emperor, which did little to endear him to the Pope. Wenceslas the Idle did not impress the imperial nobility either. His difficulties mounted until the nobles, exasperated by the inaction of their ruler, turned for help to his half-brother, King Sigismund of Hungary. Sigismund decided on a radical solution. He kidnapped the king to force him to abdicate, then took advantage of the ensuing disorder to gain greater power for himself. He invaded Bohemia with a massive army and began pillaging the territories of the king's allies. It is here that my story begins. கேட்டிங்களா மக்களே? ஓ, கண்டினியூ வேறு இருக்கு, சேவ் ஏமெல்லாம் வேறு வச்சுருக்கேன் நான். நைஸ். வெல்கம் டு தி சீம் ப்ரோ. இந்த கேம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் கம் டெலிவரன்ஸ். ஸோ இதோட அடுத்த பார்ட் வந்து சம்வேர் நியர், எந்த வருஷம்னு தெரில, பட் வரப்போகுது. ஸோ இவ்வளோ நேரம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் தி ஃபோர்த் அப்படின்னு வந்து ஒரு கிங் இருக்கா, அப்படி பயங்கரமாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அது வந்து ஒரு யூரோப்பியன் எம்பையர், யூரோப்பில் இருக்க ஒரு ஒரு நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அவர் நாட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக். ஸோ அவர் இருக்கிற வரைக்கும் பயங்கரமாக ஆட்சி செய்கிற, அப்படி மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ வயசாகி கொஞ்ச நாளில் செத்துடுறா. அப்படி ஸோ அவர் எவ்வளோ பெரிய கிங்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சாவுக்கு மட்டும் 7,000 பேர் வந்தாங்களாம். ஸோ அந்த காலத்தில் 7,000 பேருங்கிறது அதிகம். ஸோ அந்த கிங் செத்ததுக்கப்புறம் வென்செஸ்லஸ் ஃபோர்த் அப்படிங்கிற அவரோட பையன் வந்து ஆட்சிக்கு வராரு. ஸோ அவங்க பையன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா மாதிரி கிடையாது. மாது இது ரெண்டுலேயும் வந்து கைதேர்ந்துருக்கா. அப்படி ஒரு ஆள் மாதிலையும் கைதேர்ந்துருந்தால் நாடு என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும்ல, கெட்டு குட்டி சோறு ஆகுது. ஸோ நான் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொதுவாக ஒரு நாட்டில் வந்து, இப்போ நம்ம நாட்டில் வந்து எப்படி 23ஆம் புலிகேசி பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ராஜா இருப்பா. அப்படி ராஜா கூட சேர்ந்து ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பா. அப்படி அவர் வந்து ஒரு கடவுள் ஓரியன்டாக இருப்பா. அப்படி ஸோ அந்த நாசர் கேரக்டர் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரோமன் எம்பையரில் இப்போ ராஜா இருப்பா. அப்படி ராஜாவோட சேர்ந்து போப்பு இருப்பா. அப்படி கடவுளோட சேர்ந்தவங்க. ஸோ வந்து போப்பும் வந்து ஒரு சில டைமில் வந்து நாட்டை கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. ஸோ வந்து இந்த விஷயம் போப்புக்கு தெரிய வர போப்ஸு, அங்கே இருக்க நொபிலிட்டிஸ்னால் வெறும் ராஜாவுக்கு மட்டுமே எல்லா பவரும் இருக்காது. அங்கே இருக்கிற வந்து செல்வந்தர்கள், பணக்காரங்க எல்லாமே சேர்ந்து தான் ஒரு அவை அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த நொபிலிட்டிஸ் எல்லாம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் சரிப்பட்டு வர மாட்டான், இவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான்னா நாடு நாசமாக போயிருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவரோட பிரதர் ஹங்கேரின்னு ஒரு நாட்டை வந்து ஆண்டுக்கிட்டு இருக்கா. அப்படி அவர் பேர் வந்து சிகஸ்மண்ட். ஸோ அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி குடிச்சிட்டு இப்போ பொம்பளை ஆளுங்களோட சுற்றி திரியிறான்பா, நாடு நாசமாக போயிட்டுருக்கு, நம்மளால முடியல அப்படின்ட்டு. உடனே அவருக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த நாட்டு மேலே ஆசை. அவங்க அப்பா தான் ஆட்சி செஞ்சிட்ருக்கா. அப்படி சரி பிடிக்க வேணான்னு சொல்லி அமைதியாக இருந்திருக்கா. அப்படி ஸோ இப்போ அவரும் போயிட்டான், இவனும் ஆடிட்டு திரியிறாங்களோ, இதாண்டா சாக்கு, நம்ம ரூலை வந்து பெருசாக்கிற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அப்படி பொஹீமியா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து படையெடுத்து போட. அப்படி
ஸோ அந்த ராஜாவையும் வந்து கடத்திடுறாப்படி. கடத்திட்டு பவரை கேப்சர் பண்ணுறதுக்காக ப்ராக் அப்படிங்கிற ஒரு பெரிய ஏரியாவில் இந்த பொகீமியாங்கிறது ஒரு இடம். ஸோ அந்த பொகீமியாங்கிற இடத்துக்கு வந்து போர் எடுத்து கொடுத்து போகிறாப்படி அங்கே இருக்கிற மக்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு. ஸோ அங்கே தான் வந்து என்னோட கதை ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி ஹீரோ இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படி. ஸோ இந்த பொகீமியா அப்படிங்கிற இடத்துல தான் ஹீரோ இருக்கா அப்படி போல். ஸோ அங்கே தான் வந்து என்னோட கதை ஆரம்பிக்குது அப்படின்னு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, எப்படி வந்து கிங்குக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்களோ கிங்கு சப்போர்ட்டர்ஸும் இருக்காங்கல்ல. ஸோ இவங்கள மாதிரி மாது அதில் குடி போனவங்களும் வந்து கிங்குக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்க கிங்கோட அப்பாவுக்கு விசுவாசமாக இருக்காங்க. நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கவங்களே தான் யாரும் ஆளணும், ஹங்கேரியோட ராஜாலாம் வந்து ஆளக்கூடாது அப்படிங்கிறவங்களாம் சேர்ந்து ஒரு சைடு எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இந்த சிக்மண்ட் அப்படிங்கிற ராஜா வந்து எதுக்குறாங்க. ஸோ ஒரு வந்து வார் போகுது. இந்த சூழ்நிலையில தான் வந்து இந்த சூழ்நிலைக்குள்ளே தான் என் கதை ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் வந்து கதையோட ஹீரோ வந்து இவ்வளோ நேரம் நமக்கு சொன்னா. அப்படியே உள்ளே போவோம், புது ஸ்டோரி ஆரம்பிப்போம். நார்மல் மோட், ஹார்ட்கோர் மோட் ஆடுற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. Early 15th century was a time of turmoil in the Holy Roman Empire, which has flourished under the Emperor Charles XIV, but now with Wenceslas the Ideal. அவன் பேரே என்ன சொல்கிறாங்கன்னா வென்சிலஸ் தி ஐடியல். சும்மாவே இருப்பான் போல ராஜாவாக இருந்து. ஸோ அவன் சும்மாவே இருக்கிறனால என்ன பண்ணுறான் அப்படி, கிங் சிக்ஸ்மண்ட் ஆஃப் ஹங்கேரி வந்து நாட்டை கேப்சர் பண்ணுறான் அப்படி. ஸோ இதுதான் வந்து ப்ராக் போல் ஒரு அழகான சிட்டி அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். வளங்கள்லாம் நிறைந்து காடுகள். மெடிவல் ஏஜ் எல்லாம் இப்படி தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக ஆக்குபை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜோகோமதி ஹாய் ப்ரோ. ஸோ கிங்டம் கம் அப்படிங்கிறது தான் வந்து கேம் பேர். டெலிவரன்ஸுங்கிறது இந்த பாட்டு பேர். ஸோ அடுத்த பார்ட் வந்து வெயிட்டிங். நான் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்களாம். தங்க சுரங்க மாட்டம் இருக்கு. வரா அப்படி படை தளபதி மாதிரி இருக்கு. ஒரு அழகான ஊரியா. ஏன் சப்டைட்டில் வரல? ஒரு அம்மா ஏதோ பையில கொண்டு வராங்க, என்னத்தை கொண்டு வராங்கன்னு தெரியல. என்ன புருஷா எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறேன். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. இவர் வந்து வெப்பன்ஸ் போல. ஹென்றி எங்க, அவனுக்கு சில வேலையெல்லாம் வைக்கணும்னு கேக்குறாரு. இந்நேரம் ஆச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கானா அவன் அப்படிங்கிறபடி. அவன் நேற்று நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து படுத்து கிடக்குறான். கெல்லவனுக்கு ரொமான்ஸ். கை கண்டடத்துல வைக்கிறாப்படி. அவரு பொண்டாட்டியா அவரு வைக்கிறாப்படி. நாம யாரு கேட்கறது? தலைவன் விடிஞ்சு எவ்வளவு மணி நேரம் ஆகுச்சுன்னு கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான். இதான் ஒரு பையன் போல. இவர்தான் ஹென்றி. வெளிய வரியா இல்ல நான் உள்ள வரட்டா அப்படிங்கிற அப்படி வெளிய இருந்து. சாப்பாடு வச்சிருக்கேன், சாப்பிட்டு. இந்த கையில ஏதோ கட்டு போட்டுருக்கான். Oh, Henry. How many times have I told you about fighting? Oh, it's nothing. எத்தனை தடவை சொல்றது சண்டைக்குலாம் போகாத அப்படிங்கறாங்க. You've been at that sword play again, haven't you?
You'd better pray your father doesn't get to hear of it. ஓ கத்தி சண்டைனா பிடிக்கும் போல அடிக்கடி அதுக்கு போய் கையில் அடி வாங்கிட்டு வந்திருக்கா. Don't worry, it wasn't that. I just scratched myself is all. சின்னதாக ஒரு கீரல் தான் வந்திருக்கு. ஏமா கத்துறீங்க அப்படிங்க. If you really do get hurt. Now get up, you rogue. அடி வாங்கிட்டு வருவல்ல அப்போ பேசிக்கிறேன் அப்படிங்க. நல்லா நெட்டி முறி. மணி 11 12 தெரில. நம்பாலா இருப்பான் போலையே. என்ன அவங்க அம்மா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா, எனக்கு எதுவுமே கேட்கல. ஏய் எனக்கு எதுவுமே கேட்கல. சின்ன கீரல் பொய் சொல்கிறான். A fine state you are in this morning. What on earth did you get up to the last night? நேற்று என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்குறான். நமக்கு நிறைய ஆப்ஷன் வருது. We were chatting in the tavern. I was dancing. யார் கூட? I was with பியங்கா. ஆள் இருக்கு போல். I was working in the forge. இது அப்பண்டமான பொய், இது அவங்களுக்கே தெரியும். என் ஆள் கூட இருந்தேன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஏய் ஏதோ வாய்ஸில் ஏதோ பிரச்சனை போல ப்ரோ, கேட்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக வாய்ஸ் கேட்கும் இப்போ இங்கெல்லாம். உங்களுக்கு கேட்குதா? டயலாக் செலக்ட் பண்ணுறது மாதிரி ஸ்டோரி லைட்டாக மாறும் ப்ரோ, லைட்டாக மாறும். ஸோ அதை பொறுத்து சண்டை வரதை தவிர்க்கலாம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து சண்டை போட முடியாது. ஸோ சண்டையை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்க்க முடியுமோ அப்படி தவிர்க்கலாம். Well, I have got a feeling there's something you are not telling me, and it's connected with the scratch on your hand and that suspicious looking character with a sword who turned up in the town recently. Why should I interested in sword fighting? பொய் சொல்லாதடா டேய். Matthias was teaching me archery. I was with பியங்கானே போய் பேசுவோம் திரும்ப. இது என்னன்னு தெரில. இந்த டயலாக்லாம் முடிஞ்சாதான் அது சரிவாக்க முடியும். இதுலேருந்து குவிட் பண்ண முடியாது. பொய் பேசுகிறான். நேற்று நைட் என்னாச்சே கையில் என்ன காயான்னு கேட்குறாங்க. நான் வந்து பியங்கா கூட தான் இருந்தேன். பொய் சொல்லாத, நீ வந்து கத்தி சண்டை கற்றுக்க தானே போனேன் அப்படிங்கிறா. இல்லை நான் பியங்கா கூட தான் இருந்தேன்றான். பியங்கா வந்து அவன் ஆள். ஆக்சுவலாக இங்கெல்லாம் சவுண்டு கேட்கும், ஏன் கேட்கலன்னு தெரில. Have my friends been here? I am hungry. Angry at me. அப்பா என் மேலே கோபமாக இருக்காரான்னு கேட்போம். ஆக்சுவலாக இங்கெல்லாம் சவுண்டு வரணும் ப்ரோ, ஏன் வரலன்னு தெரில. சரிங்க, எண்டு டைலாக் கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்து செட்டிங்ஸ் போய் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் போவோம். ஷோ எஃப்பிஎஸ் ஆனில் வச்சுப்போம். ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு 70 வச்சுப்போம். ஃபுல் ஸ்க்ரீனில் தான் இருக்குது. ஓவரால் இமேஜ் குவாலிட்டி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஃப்ரேம்ஸும் கிட்டத்தட்ட 140க்கு மேலே வருது. ஆஃப் பண்ணிடுவோம். அட்வான்ஸ்டு கிராஃபிக் செட்டிங் எல்லாம் அல்ட்ராயில் இருக்கா, ஹையில் வச்சுப்போம் எல்லாத்தையும். டவுன்லோடிங் என்ஜின் லேப் நைஸ். சவுண்டு செட்டிங்கில் இல்லை ப்ரோ அது கிராஃபிக்ஸ் அதிகமாக வச்சுருந்தா சில டைம் அன்லிங்க் ஆகும். அதுவும் பார்த்துக்கிட்டேன். செட்டிங்ஸில் போய் சவுண்ட் செட்டிங்ஸ் பார்ப்போம். சவுண்டில் எல்லாமே கரெக்டாக தான் ப்ரோ இருக்குது. இன்கேம் வால்யூம், வாய்ஸ் அண்ட் கட் சீன் வால்யூம் இருக்குது. சப்டைட்டில் எங்கே பார்க்குறது? ஆக்சுவலாக நான் ரேட்டடில் விளையாடும் போதே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. காசு போட்டு வாங்கினா இவனுக்கு 1008 பிரச்சனை பண்ணுறானுங்க. டயலாக் அண்ட் சப்டைட்டில் கட்சீன்ஸ் வேணும். இன்கேம் சேட்டு
இது கென்ஷின் மாதிரி இல்லை ப்ரோ, வாய்ஸ் வரும் ஆக்சுவலாக. இல்லை ப்ரோ, வேற ஏதோ பிரச்சனை. சுத்தமாக சவுண்டு கேட்கல பாருங்க. உங்களுக்கு கேட்குதா சவுண்டு? எனக்கு சுத்தமாக சவுண்டு கேட்கல. இப்போதான் கேட்குது. அடா ப்ரோ, கேம்லேயே மவுஸ் இல்லாமல் இருந்திருக்கு ப்ரோ. சாரி அந்த கேமில் கண்ட்ரோல் இல்லாமல் வெளியே இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் கேட்காதுல்ல, அப்படி இருந்திருக்கு. ரைட். கேமில் ஆக்சுவலாக சவுண்டு இல்லாமல் இருந்திருக்கு. கேமில் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்திருக்கு. அப்பா கிட்ட போ. Come here, I need your help. என்னப்பா வேணும்? At least you're up, that's a start. Anyway, we've a lot of work to do today. I'm finishing the sword for Sir Radzik, and I need your help. Sir Radzik அப்படினு ஒருத்தர் இருக்கா படிப்பாளா? அவளுக்கு வந்து நான் ஒரு ஸ்வார்ட் செஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கு சில பொருள்லாம் வேணும், போய் வாங்கிட்டு வாங்கறா. The charcoal burner. I'll need some money then. காசு கொடுப்பா. Yeah, that's the other thing. Kunesh still owes me for an axe, a hammer, and the nails I sold him a month ago. Not to mention his debt from before. Go and tell him to pay up at least for the axe and hammer, and then use Sir Radzik ஸ்வார்ட் செஞ்சு கொடுக்கணுமா? ஸ்வார்ட் செய்யிறதுக்கு சார்கோல் வேணுமா? சார்கோல் வாங்குறதுக்கு காசு கேட்டா என்ன சொல்றான்? குனுஷ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் எனக்கு காசு தரணும். அவனுக்கு ஒரு சுத்தியும் சில ஆணியும் செஞ்சு கொடுத்தேன். அவன்கிட்ட போய் காசை வாங்கி அந்த காசை வச்சு வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. As the cross guard for Sir Radzik's sword, which I had engraved in Sasau. You want me to go and pick it up? All right. Money, charcoal, crossguard. Got it. And ale. Stop off at the tavern on your way home. I know you'll be going there anyway to see that girl of yours. But make sure the ale's still cool from the cellar. Her name is Bianca. Right. So make sure Bianca draws me a nice cool one. Run along now. Work won't wait. 3 வேலை கொடுத்துருக்கா அப்படி ப்ரோ. இவர் வந்து சர் ரட்சிக் அப்படிங்கிற ஆளுக்கு வந்து ஸ்வாடு செய்யறாப்படியா. ஸோ அவருக்கு வந்து சார்கோல் வாங்கிட்டு வந்து தரணுமா எரிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு காசு வந்து குனுஷ் அப்படிங்கிறவருக்கு வந்து சுத்தியும் ஆணியும் செஞ்சு கொடுத்துருக்கா அப்படியா. அவர்கிட்ட போய் காசை வாங்கி அந்த காசுல செஞ்சுட்டு வா அப்படிங்கிறான். அப்படி அவன் காசு தரமாட்டேன்னு சொன்னானா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, நான் செஞ்சு கொடுத்தேன் பாத்தியா ஆணி, அதை அவன் இதுலயே அடிச்சு விட்டுருவேன்னு சொல்லு அப்படின்னா, அவன் ஆஸ்லேயே அடிப்பேன்னு சொல்லு அப்படிங்கிறான். நல்ல அப்பாயோ, அடிச்சு விட்டுருன்னு சொல்லு, காசு தந்துடுவான்றான். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே கோட்டை இருக்கு இல்லையா, இங்கே இருக்க காவலாளிட்ட அந்த ஸ்வாடில் ஒரு சீல் வைப்பாங்க. இந்த ஸ்வாட் வந்து இவரோட தான் செய்கிற மாதிரி. அது வந்து உள்ளே இருக்கவங்க வேற ஒரு இடத்துல வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே எங்கள் அப்பாவுக்கு சரக்கு வேணுமா. உழைக்கிற மனுஷன் ப்ரோ, உடம்பு வலிக்கும் சரக்கு கேட்குற அப்படி. ஸோ வந்து சரக்கை வாங்கிட்டு வா, எப்படியும் அந்த பொண்ணை பார்க்க தானே போகிற, அந்த பொண்ணு அந்த கடையில் தான் இருக்கா, அவங்க அந்த பொண்ணோட கடை தானே அது, அந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு வான்றா. அந்த பொண்ணுக்கு பேர் இருக்கு, அவள் பேர் பியங்கா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க அப்பா மிரட்டுறான். எங்கள் அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, சாப்பிட்டு போகலாம், பசிக்கிற சிம்பிள் வருது, சாப்பிடாட்டி சேவனே குறைஞ்சிரும். எங்கம்மா சாப்பாடு வச்சிருக்கீங்க? நன்றிம்மா. சீஸ் போகிற வழியில் குறைச்சிக்கிட்டே போவோம். ஆமாம் ப்ரோ, பொதுவாக கடையில் ஏதாவது வாங்கிட்டு சொன்னால் ₹1 கிட்ஸ் ஒன் வாங்கி சாப்பிட்டு வருவோம்ல, 90s கிட்ஸ். காலையில் எந்திரிச்சோன்னா வேலை வைக்கிறாங்கயா, என்னையா ஃபேமிலி பாருங்க. 6 மணி ஆகுது, சூரியன் மேலே வரைக்கும் போயிடுச்சு. சரி, அப்ஜெக்டிவ்ஸ்னு ஒன்று இருக்குமே, அதெல்லாம் எங்கே இருக்கு? இன்வென்ட்ரி, quest log, அன்எக்ஸ்பெக்டட் விசிட், இந்தா இங்கே இருக்கு. மேப்புன்னு ஒன்று இருக்குமே, அது எங்கே இருக்கு? இந்தா இங்கே இருக்கு. அதில் எங்கேயா கொஸ்ட்டு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதையா? ஓகே, மேப்லாம் தெரியுது. ஸோ இது வந்து என்னென்னா பிக்கப் த கிராஸ் கார்டு. இதான் ஈஸியான வேலை. முதல்ல போய் கத்திக்கு கிராஸ் கார்டை வாங்கிட்டு வந்துடுவோம், பக்கத்துலேயே இருக்குது.
உங்க ஐயாக்கு ஒரு ஸ்வாடு செய்றோம். God be with you. God be with you. I'm with you, Henry. மரியாதையாக பேசுகிறேன். How are you? நல்லா இருக்கேன் சார். Father sent me. We're forging a sword for Sir Radzig, and the Chamberlain has the crossguard and pommel. Father had them engraved in Sasau. Right. They're here. The Chamberlain gave them to us for you. We looked them over. Beautiful work. I've never seen anything so fine. I can't wait to see the sword. சாசாவ் அப்படிங்கிற Just make sure ஊர்ல you don't இருந்து When did அந்த I ever botch anything? கிராஸ் கார்டை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. Where shall I அதை start? கேக்குறான். Shut up and give me what I want, or I'll kick your ass this evening. யோ Right away, your lordship. போலீஸ்காரனே வந்து கிக்கியோ ராசங்கறான். Magnificent. Shame I can't keep நம்ம the sword கண்ணல for காமிக்க myself. மாட்டாங்க. Well, I better go if we're to get the வேற job done லெவல்ல well this இருக்கு. evening. ச்சே என்னால அந்த ஸ்வாடை வச்சுக்க See you முடியாது later in the அப்படிங்க. tavern. You certainly will. After today's work. சாயந்தரம் yeah, பார்ல it'll be on me. பார்க்கலாம்ன்றான் ப்ரோ. கிராஸ் கார்டு வாங்கியாச்சு. பேக்ல இருக்குமா? அத இதான் கிராஸ் கார்டாம் ப்ரோ. துணியில சுத்தி கொடுத்துருக்கானுங்க. வாங்கியாச்சு. அதுக்கு அடுத்து என்ன வாங்கணும்? குனுஷ் கிட்ட காசு வாங்கணும் ப்ரோ. குனுஷ் கிட்ட போய் காசு கேட்போம். எத்தனை ரூபான்னு தெரில. பொதுவாக கடன் வாங்கி தான் பழக்கம். முறையா கொடுத்த கடனை திருப்ப வாங்க போறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. God be with you, Henry. I only hope Sigismund doesn't get an appetite for ஏய் எல்லாம் சிகிஸ்மெண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. That makes two of us. மக்கள்லாம் வந்து அந்த போர் சூழலை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. Hey, Henry's come to see us. இங்கதான் இங்கேயோ இருக்கு. இல்ல தப்பான வழியில போயிட்டு இருக்கேன். ஐயா குனுஷ். God be with you, Kunesh. What do you want? காசு வேணும் குனுஷ். ஃபாதர் சென்ட் மீ ஃபார் மணி. ஆமா காசுக்கு தான் அனுப்பிச்சாரு. My father sent me to get the coin you owe him for the axe, hammer and போன nails. வாரம் ஒரு ஆணியும் I've got சுத்தியும் nothing. கொடுத்தமே அது Clear காசு. off. என்னது? அதெல்லாம் தர முடியாது. கிளம்பா. ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கு. பே ஃபார் த டூல்ஸ் அட்லீஸ்ட். பே த லாட் ஆர் எல்ஸ். என்ன மக்களே மிரட்டலாமா இல்ல டே அட்லீஸ்ட் சுத்தி காய்ச்ச காசு கொடுறா ஆணி கொடுக்காட்டி பரவாயில்லன்னு சொல்லி கெஞ்சி பாப்போமா? முதல் டைம் வரோம். எதுக்கு வந்து மிரட்டணும்? திருப்பி அடிச்சு போடுவான். கொஞ்சம் தடியாக தான் இருக்கான். சுத்திக்காத காசு You know கொடுறானே. you owe father for a lot more than just the axe and hammer. அப்பா கிட்ட நிறைய விஷயம் வாங்குறான்டா. அட்லீஸ்ட் டூலுக்காவது கொடுன்னு கேட்குறான். இதுக்கு முன்னாடி எத்தனை Please தடவை pay உனக்கு for உதவி the tools பண்ணியிருக்கேன். if you can't pay for everything. I told you I have no coin, you bastard. Get the hell out of here, or Get I'll out use of the the axe on you. Oh, you can simply use speech which however is influenced by the reputation you have at the moment. Bro, speech ஓட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காம் ப்ரோ. ஒவ்வொரு இதில் பேசுவோம் மாறும் போல. யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ விசிட் ஃப்ரம் ஃபாதர். அப்பாவே வந்து பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. இல்லை கடன் இருந்தால் அதை கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா. இல்லை மிரட்டா இதே குடியாரனாயே குடுறான்ட்டு. அவன் அவங்க அப்பா தான் சுற்றி எடுத்து அடிக்கிறேன்னு வரல. அவன்ட்டி வரல. That's the way you want it. I'll tell father you won't pay and you can tell him what you told me. And don't come back. என்னையா மிரட்டுறான்? அப்பாவே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ப்ரோ. அப்பயும் வந்து மிரட்டுறான். போய் உங்கள் அப்பன்ட்ட சொல்லு அப்படிங்கிறான். ஆனால் இங்கே கொஸ்டில் வந்து ஃபைண்ட் அனதர் வே டு கெட். ஓ ஏதோ வந்துருக்கு. ட்ரை டு கெட் த ஆக்ஷன் நெயில்ஸ் இன் த அதர்வேஸ். ஓ காசு கொடுக்காட்டி பரவாயில்ல. அவன்கிட்ட இருந்து ஆக்ஷன் ஹேமர் எடுங்கிறானுங்க. வீட்டுக்குள்ளே பூந்து திருடிடுவோமா? ஆக்ஸ் இங்கே தான் ஏன் இருக்கு? ஐயோ பார்த்துருவானே. கம்முன்னு போயிடும். அடிச்சு போட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த கேமில் சண்டை போடுறது கஷ்டம் ப்ரோ. அடிதடியை தவிர்ப்போம். பை அ பேக் ஆஃப் சார்கோல் முடியாது.
காசு இல்லை. பை ஏல் அட் த ட்ரெவன், அதுக்கும் காசு இல்லையே. என்னதான் பண்ணுறது, இவன் காசு வேற கொடுக்க மாட்டேங்கிறான். Henry, I'm glad you came. Hey, Pip. Do you want to learn something? No, I don't think so. Thanks. ஐயா, ஃப்ரெண்ட்ஸு காலையில் வந்து பார்த்துட்டு போனாங்கன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அவனுங்களையாச்சும் போய் பார்க்குறேன். கடன் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் போல குமார். வியங்காவையா? வியங்கா தான் சரக்கு கடை ஓனரு. பாக்குறீங்களா? அந்த போறேன், சரக்கு வாங்கிட்டு சொல்லியிருக்கா. அப்படி ஒரு தந்தை தன் மகனிடம் சரக்கு வாங்கிட்டு வர சொல்லும் காட்சிகளை மெடிவல் ஏஜில் பார்த்திருக்கலாம். தற்போதுதான் அடிக்கிறார்கள். ஏய், கட்சீனு தலைவன் பாருக்கு வரான். Insulting our king. What insult? I say only the truth. Sigismund has done only what he had to. He had to abduct the king. He had to lure his cousin Prokop. Actually, இங்க சண்டை போயிட்டு இருக்கு. He had to invade with his army of Tatars and besiege. Actually, ஒருத்தன் என்ன பண்றான், சிகஸ்மெண்ட் வந்து இந்த நாட்டுக்கு என்ன தேவையோ அதான் பண்றாங்கன்றான். ஆனா இந்த நாட்டு மக்கள் என்னன்றாங்க, எப்படி கிங்க கடத்திட்டு போய் கொடுமைப்படுத்துவீங்க, இது வந்து நாட்டை காப்பாத்துறதாங்க. அப்ப இந்த நாட்டு மக்கள் வந்து இந்த கிங்குக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க போல. Now even the Pope God be with you, Henry. I'm with you, Matthew. Oh, இதான் ஃப்ரெண்ட்ஸ் போல. Deutsch is spouting shit. Matthew. What? Just listen and you'll hear for yourself. Someone has to bring order and reunite the empire. யாராவது ஒருத்தர் வந்து எம்பையரை ரீயூனைட் பண்ணணும்ல. கிங் இப்படியே இருந்தா என்ன பண்றது இவன் கேக்குறான். இவன் வந்து இந்த சிக்ஸ்மண்ட் அப்படின்னு ஹங்கேரியோட கிங் இருக்கார்ல, அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். இவனுங்க ரெண்டு பேரும் இப்ப கரண்ட்ல ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்களா, அவங்கதான் கிங் ஆஃப் பொஹீமியா. Bohemian nobles are on his side. To hell with Rosenberg and his cabal. Sir Radzik is Wenceslas commander-in-chief. He stayed loyal to the king. சர் ரட்சிக் அவருக்கு தான் நம்ம இப்ப சாடு செய்யறோம். அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மது மாது கடிமை இருக்க கிங்குக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. Had to sell Luxembourg to help your king. South Bohemia is with Sigismund and don't forget about Kuttenberg, where Germans like you kissed Sigismund's feet to keep their heads. ஒன்ன மாதிரி ஜெர்மன் நாயிங்களா வந்து சிகிஸ்மண்ட் கால் அனக்கிட்டு கிடப்பீங்க போடாங்க. Let us talk of more pleasant things. My words. அவதி பேச வேணாம் அப்படிங்கறாங்க. Deutsch has gone too far. Wenceslas is our rightful king. Oh, Deutsch is இளைஞர்கள்லாம் ஒன்னு சேர்றாங்க. What can you do? I might have an idea. Deutsch deserves to be taught a lesson, doesn't he, Fritz? Too Matthew. Matthew Fritz. Proper hiding. ஆனா அடிக்கணும்ன்றானுங்க. Do you want to end up in the pillory? Don't listen to Fritz. I've got a better idea. Deutsch was talking such shit, it made me think of that huge parliament. You know, the one right next to his freshly whitewashed house. You think we should redecorate for him? அடப்பாவீங்களா? Well, I'd rather torch it, to be honest. But சோ இவனுங்களுக்கு வந்து அந்த கிங்க பத்தி பேசுறது பிடிக்கல. அதாவது இவங்க நாட்டோட கிங்க பத்தி. I was going to get ale for father. அதனால என்னன்றானுங்க, அவன் இப்பதான் புது வீட்டுக்கு வெள்ளை அடிச்சிருக்கான், வா போய் சாணி எடுத்து அடிப்போம் அப்படின்னு கூப்பிடுறானுங்க. It's our duty to defend the honor of our king. நம்ம கிங்கோட பெருமையை நம்ம தான் காப்பாத்தணும் அப்படின்னா. டேய் அவனே குடிக்காரன்றானுங்க. கூட வரியான்னு கேக்குறான். என்ன சொல்லுவோம்? I will do it, I won't do it, I will do but I need your help in return. என்னத்துக்கு ஹெல்ப் கேட்பான்? என்ன ப்ரோ போய் சாணியால் அலங்காரம் பண்ணிட்டு வருவோமா வீட்டை? I will do it but need help. ஏய் ஆமாம், இவனுங்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு கொஞ்சம் காசு கேட்போம். அப்பாவுக்கு சார்கோல் வாங்கிட்டு போகணும்ல. வரேன், ஆனால் எனக்கு நீங்கள் திரும்ப ஒரு உதவி செய்யணும். Alright, I'll do it. But then you have to give me a hand with something. What do you need? என்ன something? Kunesh owes money to father and doesn't want to pay. I tried talking to him, but he wouldn't listen.
I need more than words to get coin out of him, and I can't handle it on my own. No problem. We'll back you up. Just as soon as we're done இவன் புதி இவன் பொளச்சுக்குவான் ப்ரோ. என்னன்றா சரிடா நான் வந்து வீட்ல சாணி அடிக்க வரேன். ஆனா குனுஷ் வந்து எங்க அப்பாக்கு வந்து கடன் பட்டிருக்கான். காசு கேட்டா தர மாட்டான். நீங்க 3 பேரும் வாங்க அவனை ஏதாச்சும் பண்ணி காசு கொடுங்க அப்படின்றான். 4 பேரா போனா அவன் காசு தந்துதானே ஆகணும். இருடா வரேன் குனுஷ். இதுதான் வீடு போல வெள்ளையடிச்சிருக்கு. அட ஆமா டச்சஸ் ஒய்ஃப்னு காமிச்சதுல பக்கத்துல ஆமா காமிக்குது. டிஸ்கஸ் த பிளான் ஆஃப் அட்டாக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். So are we doing this or not? Wait. We have to check that the coast is clear. Why? Deutsch is in the tavern. But maybe you noticed after all these years that he has a wife and a son. And that's a problem? இரு ஆள் இல்லாத சமயத்துல பார்த்து சாணி அடிக்கலான்றான். ஏன் டச்சு தானே பார்ல தான் இருக்கான், என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. அவனுக்கு ஒரு பொண்டாட்டியும் பிள்ளையும் இருக்குது, மறந்துட்டியா அப்படிங்கிறான். சோ நம்மள வந்து அவன் வைஃபை டைவர்ட் பண்ண சொல்றான். What do you want, lad? Your husband is making trouble. I just went by the tavern and your husband was in there talking nonsense. I thought someone should take him home before he gets himself in trouble. What sort of nonsense? Well, he kept saying that Sigismund was right and King Wenceslas is a drunkard. That sort of thing. Some people took exception. சொல்றான் அவன் புருஷன் வந்து பார்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். கிங்க பத்தி தப்பு பேசிட்டு இருக்கான் அப்படினு. He might have mentioned the popes too. Thank you for telling me. புருஷன் தவறாம பொண்டாட்டிட்ட கொளுத்தி போட்டாங்க. Another fight. அவன் கிளம்பிட்டான். இதான் சாக்கு. எங்கடா நெருப்பு? எங்கடா எல்லாம் சாணி எடுத்து அடிக்க போறேன். முதல் ஆளா இவன் தான் எடுக்கிறான். ஹென்றி. இதெல்லாம் ஒரு நல்ல குடும்பத்து போய் செய்யறதா? What are you waiting for, soldier? Soldier. Trebuchet. For king and country. For king and country, my ass. சாணி அடிக்கிறானுங்களா? Good, clean, fun. King and countryல எனக்கு முக்கியம் இல்ல. இது பண்றதுக்கு ஃபன்னா இருக்குடா ஒருத்தன். Nearly. Now that would be sweet. That's for Sigismund. போச்சே வெள்ளை அடிச்ச வீடடா. சாணி அடிச்சு கலர் அடிச்சிட்டு இருக்கானுங்க. You bastards! What the fuck do you think you're doing? சாணி அடிச்சிட்டு இருக்கம்டா. யாரா இவனுங்க புது கோமாளிங்க? Can't you see? We're decorating your house for you. ஓ இதான் அவன் பையன் போல, டச் பையன் போல. About that traitor Sigismund. We're just doing what we have to do. Horsons! Horsons. Smites off your faces. கெட்டவர்தியா இருக்கேப்பா. I'd like to see you try. What are you doing here, Zbizek? Hanging out with this poxy Deutscher? Maybe you'd like to try out the latest German fashion. இவன் தான் அவன் பையன் போல. சாணி அடிச்சு விட்டான். கொழுப்பு தான்டா உங்களுக்கு. ஆனா Fucker! I'll make you pay for that. ஐயா பேச்சா இருக்கணும் குமார். சண்டையெல்லாம் போடுறீங்க. லெஃப்ட் ஷிஃப்ட் கியூ டு பிளாக்கா? ஏய் 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 I'll slaughter you. ஏய் ஏய் போடா போடா. ஐயோ ஏய் போடா போடா. ஐயோ மேல பட மாட்டேங்குதே. ஏய் போடா 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 போடா. ஐயோ ஸ்டாமினா குறைஞ்சிருச்சு. For God's sake, stop right now. The catapult is on his way. போச்சு போலீஸ். Run, you coward! ஓடுறா ஓடுறா ஓடுறா. போலீஸ் வராயனா. கேட் போல்ஸ்னா அந்த ஊரோட போலீஸ் ப்ரோ. அந்த வேணுங்க தான் அந்த காலத்துல போலீஸ். இது ஒன்று தான் பிரச்சனை. இப்போ இவர் நிற்கிறாருல, இவரும் போலீஸ் தான். ஆனால் ஹவ் ஆர் யூன்னு கேட்குறாரு. இவருக்கு வந்து பிரச்சனை தெரியாதுல்ல. அங்கேருந்து வர்றவனுக்கு மட்டும் தான் பிரச்சனை தெரியும். அதுக்குள்ளே ஓடி போயிடும். ஓடுறா ஓடுறா ஓடுறா.
எவ்வளோ வேகமாக ஓடுறானுங்க பாருங்க எனக்கு முன்னாடி. டே மேத்யூ, மேப்போட அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசிக்கு ஓடி விட்டாளுங்க அப்புறம் சார். இதெல்லாம் சாணியை அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் குமார். ஐயோ இங்கே ஒருத்தர் இருக்கானே, இவனுக்கும் விஷயம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹாய் சார். எடுத்தான் பாரு ஒரு ஹோட்டல் எல்லாம் இங்கே வந்துட்டானுங்க. எல்லாம் திரும்ப பாருக்கு போவானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் போறானுங்க. சாணியில கைரேகை வச்சுங்க. அந்த காலத்துல அந்த டெக்னாலஜி எல்லாம் கிடையாது ப்ரோ. இதே எனக்கு ரகசிய இடம் போல ப்ரோ. இங்க வந்து ஒளிரானுங்க பாருங்க எல்லாம். இங்க வந்துட்டானுங்க ஊரோட இந்த எல்லைக்கு. ஏய் குனுஷ் வீட்டுக்கு வந்துட்டானுங்க ஹெல்ப் பண்றதுக்கு. கை மாறி கேட்டோம்ல, முதலுக்கு பின்னாடி வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். போய்கிட்டே இருக்கீங்க, போய்கிட்டே இருக்கானுங்க. மீட் த லேட்ஸ் அட் குனுஷ். பேகு சார்கோல். ஓ மீட் த லேட்ஸ் அட் குனுஷ். பீக்கு போகணும். பிஜிஎம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குல்ல. Pater Noster, qui es in celis, sanctificetur nomen tuum, veniat regnum tuum. எங்க பாய்ஸ்? இல்ல பாய்ஸ்ல அசம்பிள் ஆயிட்டாங்க. Henry. ஏ மேத்யூ, எங்கடா இன்னொருத்தனை காணோம்? இன்னும் ஒரு யார்ட்டையுமே பேச முடியல. இங்க வந்துட்டு இருக்கான் சோம்பேறி. வேமப்படா மத்தாயாஸ். எல்லாம் சேர்ந்துட்டாங்க. மேத்யூ கிட்ட பேசுவோம். Well, we sorted that Deutsch out. அந்த உதவி. That old bastard didn't stand a chance. True, but I'm worried that fucker Hans will snitch on us. Well, let him. ஒரே கெட்ட வார்த்தைகளாக பேசிக்கிட்டு இருக்கிறார்கள். And anyway, what can they do to us for throwing a bit of dung? Good point. It's not as if anyone really likes the dog. சாணி எறிஞ்சதுக்கெல்லாம் நம்மள ஒன்றும் பிடிக்க மாட்டாங்க. போலீஸுக்கும் வந்து அவன் பேசுனது தப்பாக தான் தெரியும் அப்படிங்கிறானுங்க. ஐ நீட் ஹெல்ப் வித் குனுஷ் கேட்போம். I need a hand with Kunesh. Sure, mate. You helped us, so we'll help you. Let's get to it. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்றோம். வாங்கடா டே, எக்ஸ்பேண்டபிள்ஸாக போய் மிரட்டுவோம். ஏய் தனியாக வந்தால் காசு கொடுக்க மாட்டேன்ற கும்பலோட வந்துருக்கா டேய். Get out here, you old goat. I've something to show you. வெளியே போடா ஆட்டு பையலே. What the fuck are you here for? உன்னை You want me to take a whip to you or call a காசை கொடுக்குறியா இல்லையா? Just try it, you old drunk. காசு காசு கேட்டா கொடுக்க மாட்டேன். கும்பலோட வரணும், கும்பலோட வரணும். நடிச்ச கெல்ட்டு பையன், கெல்ட்டு பையன். அந்த பயம். Take what you want. It's not much, but it's all I have. You குடு understand? குடு குடு கொடுத்துட்டு போ, கொடுத்துட்டு கிளம்பிட்டே இரு. இந்த இதையும் எடுப்பேன். சாவி, வீட்டு சாவியை கொடுத்துட்டான். இந்த உள்ள பூந்து எடுப்பேன். எங்க எங்கடா வச்சுக்கிறோம்? வீடு வச்சிருந்தா மட்டும் பார்த்தாரா? உள்ள 5 பைசா வச்சிருக்கணும். இந்தா பொட்டி. காசு இல்லாத நாய்க்கு எதுக்கு நாயே? சுத்தி எடுத்தாச்சு, எல்லா காசையும் திருடியாச்சு. சாவல் எவ்வளோ தன்மையா போய் கேட்டேன். அப்பாவுக்கு ஏதோ காசு தரணுமாவே கொடுங்கன்ட்டு. தேவையா அவனுக்கு அந்த சீனு? கொடுத்துருக்கலாம்ல கம்மி. தலைவா சார்கோல் வேணும். லெட்ஸ் ட்ரேட் சார்கோல். சார்கோல் வாங்க நம்ம கிட்ட காசு இருக்கா?
எங்கள் காசு இதில் வந்து இன்னொரு இது இருக்குது ப்ரோ, ட்ரேடருக்குன்னு ஒரு வெல்த் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடரோட வெல்த் வந்து 20 ருபீஸு. ஸோ அவனோட வெல்த்துக்குள்ளே தான் வந்து நீங்கள் வந்து விற்க முடியும். இப்போது உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபா ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது நீங்கள் வந்துட்டு விற்க முடியாது, ஏன்னா அவன்கிட்ட அந்த காசே இருக்காது. ஸோ ட்ரேடரோட வெல்த் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இவன்கிட்ட விற்க முடியும். ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம், இவன்கிட்ட வந்து இந்த ஆக்ஸை விற்றுருவோம். விற்று அவன்கிட்ட இருந்து 20 ரூபா ஃபஸ்ட் வாங்குவோம். டு பேஸ்கெட் வித்தாச்சு, 2 ரூபா கிடைக்குது. சுத்தியும் விற்றுருவோம், 4 ரூபா கிடைக்குது. நெயில்ஸையும் விற்றுருவோம், 5 ரூபா கிடைக்குது ப்ரோ. நைஸ். நெக்ஸ்ட்டு செக் பேஸ்கெட். ஏதாவது ப்ரைஸு ஹேகிள் பண்ணலாம். இதில் நீங்கள் வந்து பேரம் பேசலாம், டே கொஞ்சம் கூட்டி கொடுறா இல்லை குறைச்சி கொடுறான்னு. ஹேகிள் பண்ணுவோம். Can we do something about the price? Sure, why not? 5 ரூபா தரேன். 5.5 ரூபா ப்ரோ தரேன்றான். 6 ரூபாயே கேட்பான். அதென்ன 5.5? 5.2 கொஞ்சம் வச்சா எவ்வளோ கேட்பான்? 7 ரூபாலாம் கேட்டால் தரமாட்டான். எவ்வளோ கேட்பான்? ஒரு 6 ரூபா கேட்டுப்போம். What do you say to this? Close. Drop the price a bit more and we'll shake on it. இன்னும் குறைக்க சொல்கிறான் ப்ரோ. See now, I knew we'd come to an agreement. அப்பா 5.7 ரூபா கொடுத்துருக்கான் ப்ரோ வித்த பொருளுக்கு. ஸ்கர்ட் இல்லை ப்ரோ, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோபு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி நடுவில் சும்மா பெல்ட் போட்டிருக்கான், அது ஃப்ரீயாக இருக்கேன். உனக்கு வேணா எனக்கு வேணா. இப்போ தலைவங்கிட்ட நம்ம வந்து சார்கோலோட விலை வந்து 5 ரூபாயாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, சார்கோல் அப்பா எவ்வளோ கேட்டாருன்னு தெரியலையே. ஒரு 5 வாங்கணும். 5 வாங்கினா 2000 ரூபாயாம். ரைட்டு, இதுக்கும் பேரம் பேசும். Let's talk about the price. Why not? தம்பி 2 ரூபா பண்ணிக்கப்பா. இல்லைப்பா 1.5 ரூபா பண்ணிக்கப்பா. Satisfied? That's not enough. டேய் ஏன்டா இப்படி பண்ற? 2 தரானா? சரி பொழைச்சுப்போ. Very well, I agree. யோ 10 வாங்கணுமாயா? 5 தான் வாங்கியிருக்கேன். ஐயோ, எங்க டாடிக்கு வந்து 10 சார்கோல் வேணுமா ப்ரோ? ஐயோ, இதுக்கும் இவன்ட்ட பேரம் பேசணுமே. மொத்தமாக பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். Naturally. டே கொஞ்சம் கம்மி பண்ணுறா. 2 ரூபா பண்ணிக்கடா. Are we agreed? That's a poor offer. That's a sum I can live with. ரைட்டு, அப்பாவுக்கு 10 சார்கோல் வாங்கியாச்சு. இதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடு ஃபைட் வேறு இவன் கற்றுக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால தான் கையில் அடிபட்டு போய் சொன்னான், அதையும் போய் கற்றுக்கணும். ஸ்வாடு ஃபைட்டை கற்றுக்கணும். மாஸ்டர் அதெல்லாம் சரியாயிருச்சு மாஸ்டர். Except mother noticed and had a word or two to say. எங்க அம்மா தான் பாத்துட்டாங்க. போய் சொல்ல வேண்டியதா போச்சு. Son starts to take an interest in swords. Over bargaining. Bargain பண்ணவே பிடிக்காது bro. I don't want to rot in this hole forever. I feel like I don't. இந்த இடத்துல கடந்து எங்க அப்பனுக்கு இப்படியே வேலை செஞ்சிட்டு இருக்கலாம் எனக்கு ஆகாது. நான் வந்து மொத்த உலகத்தையும் சுத்தி பார்க்கணும். இந்த உலகம் வந்து மிக கொடியதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து என்னை நானே தற்காத்துக்கிறதுக்காக ஸ்வாட கத்துக்கணும். இப்பதான் நீ ஒரு ஆம்பளை மாதிரி பேசியிருக்க அப்படின்ற அப்படி அவரு. Yes. All right. I wait on the ground by the sheepfold as usual. ஐயோ கத்தி இந்தாண்டி இருக்கே. மனுஷன் ஏதாவது பட்டு பிட்டுன்னு போட்டு உடச்சிட போறேன்.
வேகமாக நடங்க வாத்தி. இவ்வளோ ஸ்லோவாக நடந்தால் இப்படி. நான் அதுக்கப்புறம் என் லவ்வரை போய் பார்க்கணும், அவள்கிட்ட சரக்கு வாங்கிட்டு போய் எங்கள் அப்பாட்ட கொடுக்கணும். இதுக்கே மத்தியானம் பண்ணிட்டீங்களே. அதுக்குள்ளே அங்கே வேற ஒரு 7:30 நடந்திருக்கு. எவனாவது போய் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டானா என்ன பண்ணுறது? போய் சமாளிக்கணும். வேகம் பத்தலை. ஏய் ஓடு, இல்லை ஓடு 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 ஓடு, வேகம் ஓடு. ஏய் ஷூ 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 ஷூ. இவனுக்கா ப்ரோ? அண்ணன் நடந்து வந்துட்டு இருக்கான். எனக்கு பிஜிஎம் தான் ஒரு கேடு. இன்னும் ஸ்லோ மோஷன்ல வருவான் ப்ரோ. திறந்து போங்க சார். பண்ணி கொட்டாய் மாதிரி இருக்கு. இங்கே தான் ஸ்வாட் எடுத்துக்க போறோமா? So, can we get started? தாராளமா. We can. Good. And since today is the last time we'll be seeing each other, you can show me everything I've taught you so far. ஓ, இன்னைக்கு தான் நான் வந்து கடைசி நாள் உன்னை பார்க்க போறேன் அப்படின்ற. அப்படி இவர் அதுக்கப்புறம் கிளம்பிடுவாருன்னு நினைக்கிறேன் இந்த வில்லேஜ்ல இருந்து. ஐயோ, கையில கட்ட கத்தி கொடுத்துருக்காங்களா? Keep moving. Your life depends on it. Keep moving. Your life depends on it. அப்படி மூமெண்ட் தான் முக்கியம் ஸ்வாட் பிளேவை பொறுத்த வரைக்கும். மூமெண்ட், டாஜ். Now try to hit me. You have to put your weight into your attack. ஓடுறா வெயிட். You'll get nowhere. Try slashing from different sides. Unpredictability is the key. So different சைடுல இருந்து கத்தியை ஸ்லாஷ் பண்ணேன். நான் அன்பிரெடிக்ட் பண்ணாத மாதிரி அடிக்கிறது தான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஷாட்ஸ்மேனை உருவாக்கும் அப்படிங்கிறோம். மேலே ஓங்கிட்டு கீழே அடிப்பேன். தடுத்துடா. அப்படி மேலே ஓங்கிட்டு சைடில் அடி. Very good. சைடில் ஓங்கிட்டு இந்த சைடில் அடி. Good. Once again. கீழே ஓங்கி அப்படி மேலே ஃபேக் பண்ணி அடி. கீழே ஓங்கி. Nice. Now you're getting it. The point of the blade is for stabbing. Try it a few times. Stab. குத்த சொல்றான் அப்படி. Fine. Not bad. Again. Now you're getting it. Good, good. Let's try something else. One strike I can fend off without a sweat. But if you chain your strikes, I'll have a much harder time. ஒரு ஸ்ட்ரைக் நீ பண்ணனா நான் தடுத்துருவேன். ஆனா நீ வந்து ஒரு செயினா மேல கீழ மாத்தி அடிச்சனா என்னால தடுக்க முடியாது. ஒரு செயின் அட்டாக் பண்ணிக்காமே அப்படிங்கறாரு. லெஃப்ட், சென்டர், மேல, லெஃப்ட், சென்டர், கீழ, மேல, சென்டர், சைடு. ஒத்துக்கிட்டா அப்படி. That's enough. I don't know about you, but I'm tired and thirsty. அண்ணா அடிச்ச அடியில மாஸ்டர் ஆயிட்டா அப்படி. You have to work and work. டேய் நீ டயர்ட் ஆயிட்டு இந்த பேச்சு. ஓவர் நைட்ல யாரும் வந்து ஸ்வாட் மாஸ்டர் ஆக முடியாது. நிறைய பிராக்டிஸ் வேணுங்கிற அப்படி. அப்புறம் நான் நீ டயர்டான போனா நான் வேற யார்ட்டே எடுத்துக்கிறேன். நான் போய் பியங்காவை பார்க்குறேன். இப்படி ஒரு சின்ன லெஃப்ட் ரைட்ல நம்ம தானே பாத்தியாவா? அப்படிதான் ப்ரோ ஏமாத்தணும். Henry, I'm glad you came. ஓ குருயா, குரு வணக்கம் பாட மறந்துட்டேன். குருவே வணக்கம். ஸ்வாடுக்கு போயிச்சு பாருக்கு போய் ஆளை பார்க்குறேன். இட்ஸ் டைம் டு see my பியங்கா, beloved பியங்கா. எங்க இருக்கா? இவதான் பியங்கா. வெல்கம் என்ட்ரின்றா. இங்க தனியா கூட்டு போறா. பியங்கா நில்றி. God save my lovely. God save my lovely. You too, handsome. What brings you here? சரக்குன்னு சொல்லுவோமா இல்ல நீதான் சொல்லுவோமா? பொய் சொல்லியே பழக்கப்பட்டாச்சு. Your beauty, of course. Your beauty, of course. Oh, noble sir. I'm as honored as any simple maid can be. வெக்கப்பட்டு வார்த்தைகளை விடுறாங்க. For my beauty? What else might your worship desire? என் அழகை தவிர நீ வந்து என்கிட்ட இருந்து எதை ரசிக்கிற அப்படின்னு கேட்குறேன். வேற என்ன வேணுங்கிறா.
சரக்கு பிக்சர் ஃபார் ஃபாதர் டச் ஸ்டேயிங் ஸ்டூபிட் திங்ஸ் வந்த வேலையை பண்ணிட்டு போயிடும். இது ஒரிஜினல் ஆள் கிடையாது, அந்த டிஸ்ட் எனக்கு மட்டும்தான் தெரியும். பிக்சர் ஃபாதருக்கு வந்து சரக்கு. A picture as usual? அதேதான். Bring me a cool one from the cellar. But of course. சரக்கு கொண்டு வர பேக்கணும். சரக்கு கொடுத்துட்டா. It's on me today. You can pay me back this evening. Hey, அவங்க அப்பாக்கு தெரியாம நமக்கு காசு கொடுக்குறா. And this evening I'll have something more for you. I can't ஈவினிங் wait. நான் உனக்கு தரேன். You'll have something to look forward to this evening. இன்னைக்கு ஈவினிங் என்னடா பண்ண போறீங்க? You too. Oh, by the way, that shifty-looking fellow was asking after you. Shifty-looking fellow? I suppose. He's a man who makes his coin robbing honest wayfarers. I'm sure of it. I'll be happy when he's gone for good. But what in heaven's name are you up to with him? He promised to teach அந்த me how to use வேணக்கங்கறவன் திருடன்றான். அவன் கூட நீ ஏன் போய் பேசிட்டு இருக்க அப்படின்றா. You sound just like father. அவன்றது நான் ஸ்வாட் தான் கத்துக்கிறேன், திருட கத்துக்கலன்றான். See you this evening. Hal, I've got something special for you. Is that so? Now what would that be? Your favorite Souvenirs. Schnapps. Really? Savior Snaps. You're an Savior angel. Snaps ஃபேவரட்ல நினைக்காதீங்க bro. அது இருந்தா தான் இந்த கேம்ல சேவ் பண்ண முடியும். I will. இல்ல சேவ் பண்ண முடியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சேவ் வந்து ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு தூங்கி பண்ணலாம், இல்லன்னா இந்த மாதிரி லவர்ஸ் கிட்ட வந்து இந்த சேவியர் ஸ்னாப்ஸ் வாங்கி எங்க இருக்கிறவன் அங்க இருந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்கியாச்சு. அப்பாவை பார்க்க போவோம். நல்ல பையனாக இருக்கும், நல்ல ஒரு மகனாக இருக்கும். நவுருங்கடா, நவுரி. யோ, இங்க இருந்தா கூட்டுவியா நீ? இந்த வழியில போவோம். சாயந்தரம் பார்க்குறேன். பிரின்சஸ்லாம் கிடையாது ப்ரோ, அதெல்லாம் கணக்கு இல்லை ப்ரோ. முதல்ல ஒரு ஆன்டி, அதை ஏன் கேட்குறீங்க? அதே வரும் பாருங்க. நான் போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு சாமானம்லாம் கொடுத்து நல்ல பேர் வாங்குறேன். டாடி கேட்ட பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன் டாடி. About time. Have you got everything I wanted? எல்லாமே வாங்கியாச்சு. இந்தா வச்சுக்கோ. I have charcoal, the hilt, and the ale. We can start. Good job. Let's have it then, son. ரொம்ப பெருமையா இருக்கு. Right. Let's see what kind of job the master and Sasal did for us. யோ, அப்பனும் மகனும் சேர்ந்து ஸ்வாடு செய்கிறார்கள். Look at that, lad. யோ, வேற லெவல்ல இருக்கியா ஸ்வாடு. What does the inscription mean? Damned if I know. Doesn't look like Czech to me. Latin, maybe? Lord Radzig ordered it. அதான் வந்து கிராஸ் ஸ்வாட். கிராஸ் ஸ்வாட்னா என்னன்னு கேட்டீங்களா? இதுவும் இந்த பார்ட்டும் அந்த பார்ட்டும் தான் வந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க. We got the charcoal. Good. And fire up the இது வந்து அந்த ஸ்வாட்ல வந்து இணைக்கணும். நெருப்பை பற்ற வை, ஸ்வாடு ஃபோர்ஜ் பண்ணலான்றான். தலைவன் சார்கோல் வந்து உருட்டுறான். By the way, someone paid me a call. I reckon you might know what it was about. I'm not sure. போச்சு, வந்து போட்டு கொடுத்துட்டாங்க போல. Really? எனக்கு எதுவும் தெரியாதே. You and your friends through நீயும் ஃப்ரெண்ட்ஸும் போய் டச் வீட்ல சாணி அடிச்சது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? தெரியும்டா. Earlier. And it was not a friendly visit. What got into you, Hal? உன் தலையில என்னடா ஏறிட்டு கிடக்குது? பெரிய புடிங்கான்னு கேக்குறப்ப அவன் நம்ம கிங்க பத்தி தப்பா பேசினாப்பா. அப்புறம் வீட்ல சாணி அடிக்கிறது. You can go and clean up the mess you made and apologize to him. போய் அந்த சாணி எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு அவன்ட்ட மன்னிப்பு கேட்டு வந்தான். The German pays well, and having my son in the pillory helps nothing and nobody, least of all the king. இவரு பாருங்க, இவரு எவ்வளவு சூசகமா நம்ம வந்து ட்ரேடர், ரெண்டு பேத்துக்குமே நம்ம வந்து நல்ல பேர் வாங்கினாதான் நமக்கு பணம் கிடைக்குன்ற அப்படி. அது ஒரு வாஸ்தவ விஷயம். Understand. மரட்ரா படி. I understand. சரிப்பா. Good. And we'll never have this conversation again. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு பேச்சு நமக்குள்ள வரக்கூடாது. So you think it's right to let traitors speak ill of our king? போச்சு, கோவமாக கேட்கறான். அப்போ வந்து எவன் வேணா நம்ம கிங்க பத்தி தப்பா பேசலாமா? And he still hasn't learned his lesson.
So Deutsch spouts rubbish and war. You turn into a common thug. You might win a fight with violence, but you'll never win an argument. Remember, Henry, if you want to convince someone that they're wrong, try using your mouth and not your fists. சொல்றா அப்படி உன்னால ஒரு ஆர்குமெண்ட்ல ஜெயிக்க முடியாது, ஆனா வந்து வயலன்ஸ் பண்ண முடியுமா? இன்னொரு தடவை வந்து இந்த மாதிரி சண்டை வந்துச்சுன்னா உன் கையை யூஸ் பண்றதுக்குள்ள உன் வாயும் மூளையை யூஸ் பண்ணுன்றா அப்படி. Furnace is ready. நல்ல ஒரு தகவல். I'll heat it up, and when I take it out, you slip the grip on so it fits exactly. You know what you're doing. இந்த வேஸ் இந்த grip-ஐ மாட்ட போறேன். நல்லா சூடாயிருச்சு. மாட்டாடே. மட்டு. Good. Once more. அளவு எடுக்கறாங்களோ? That's it. கை சுடுது. Done. அளவு தான் எடுக்கறாங்க போல. It's well in the hand. I'll prepare the guard. இல்ல அளவு எடுக்கல. இத தான் அதுல சொருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ இந்த கார்ட மாட்டிட்டு அதுக்கு அப்புறம் சொருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா கார்ட மாட்டிட்டானுங்க. மாட்டிட்டு அதுக்கு அப்புறம் இந்த உடன் இது பாலிஷ் பண்றான். இவனும் கொஞ்சம் வேலை தெரிஞ்சவன் தான். Why did you leave Prague? Who ever heard of a master swordsmith making horseshoes in a village? I had my reasons, Hal. அடிச்சு கொன்றுவேன். And here I have your mother and you. Why would I want any other life? Do you remember Emperor Charles? I do. Life was good under his reign. Better than now. He built half of Prague and a score of castles. எனக்கு வந்து நீயும் உங்க அம்மாவுமே போதும். இந்த மாதிரி ஊரு பிரச்சனை எல்லாம் வேணாங்கற அப்படி. காமன் மேன் without a war. He knew how to rule. இதுக்கு முன்னாடி இந்த சார்லஸ் பத்தி பேசுறாங்க. பழைய கிங் தான் வந்து சமயா ரூல் பண்ண அப்படி. Doesn't have it easy. It's hard to step into the shoes of someone whose like is born only once 1,000 years. 1000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த மாதிரி நல்லவங்களா பிறப்பாங்க. அவரோட வழியில வர்றதுங்கிறது கஷ்டம் தான். You think Charles would have brought an army down on his own people like Sigismund? No. Wenceslas may not be the equal of his father, but Sigismund, he brings shame to the royal name. அவன் என்ன சொல்றான்னா அப்பாவோட பிரஜைகள் மேலேயே வந்து பையன் வந்து போர் எடுக்கலாமா அப்படின்னு கேக்குறான். அதாவது வென்ஸ்லஸ் வந்து ஒரு கேவலமான ஆளா இருக்கலாம், ஆனா சிகஸ்மெண்ட் வந்து அதை விட கேவலமான ஆளு அப்படிங்கிறான். அவன் நினைச்சிருந்தா மக்களுக்கு பிரச்சனை வராம இந்த நாட்டை பிடிச்சிருந்துருக்கலாம், ஏன் தேவையில்லாம வார் பண்ணி மக்களை சாகடிச்சு பிடிக்க நினைக்கிறான்னு கேட்குறான். அப்படி ஃபைனலி ஸ்வாட் பண்ணிட்டான். It's magnificent. Indeed it is. The Lord be with you. My father sent me for those nails. Good day to you, Teresa. அவங்க அப்பா ஆணி வாங்க fetch them for me, Hal. They're in the trunk in the living room. பட்ட பேர் வந்து ஹால். எதுக்குடி சிரிக்கிற? ஆணி எடுத்துற சொன்னானே, ஆணி எங்க இருக்கு? Go and get the nails for Trisha. ஆணி எங்க இருக்கு? ஆணி இங்க. நெயில்ஸ் ஃபார் த்ரிஷா இருக்கு. அந்த ஸ்வாட் வந்து சார் ரட்சிக் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு ப்ரோ எடுத்துட்டு வந்துட்டேன்டா. இருவா கொடுக்குறேன். சாரி அப்பா கொடுக்குறேன்பா. Here are those nails you wanted. இந்தாமா ஆணி. So how's Bianca? ஜெய் உனக்கு எப்படி தெரியும்? She's fine. That will do. Go and get those damn nails. Will you be going to the dance this evening? We will. சாந்திரா டான்ஸ்க்கு போறியான்னு கேக்குறா. ஓ சாந்திரா டான்ஸ் பார்ட்டி போல. Anyway, mustn't keep you. I'll be on my way. சாந்திரா டான்ஸ்ல பார்க்கலாம் அப்படிங்கறா. டேய் பார்வை எங்க போகுது? உனக்கு ஆள் இருக்கு நான் ஏன் என்ன இவனும் சேர்ந்து பார்க்கறான்? ஆடா பாவி. ஆசுக்கு முன்னாடி எல் போட்டா லாஸ்ட் ஆயிருவாடா. It's time for the trial by fire. அவளை பார்த்தது போதும், இங்க வந்து ஸ்வாட பாரு அப்படிங்கிறா. அப்பனும் பையனும் சேர்ந்து பார்க்குற வேலையாடா இது.
நல்லா ஷார்ப்பா தான் இருக்கு. You did a fine job. I would expect nothing less from such a renowned swordsmith. Oh. இவர்தான் bro Sir Ratchik. இவருக்கு தான் அந்த ஸ்வாட் செஞ்சிருக்காங்க. You haven't lost your skills though. Would you like to try it? டேய் Sir, what ஏன்டா good is a குடுக்குற? sword to a Let him commoner? try it. டேய் வுடன் ஸ்வாட் புடிச்சு அடிச்சு தான்டா எனக்கு பழக்கம். அடி பொம்மை அடிக்கிறவா அடிச்சிட்டு இருக்கான். ஐயோ அசிங்கமா போச்சு. You still have a lot to learn. அவனுங்க ரெண்டு பேரும் எப்படி அழகா வெட்டி எடுத்தானுங்க. He knows what he's about. Learning his trade will serve him better in life, sir. Perhaps. But who knows what the future holds. நீ ஸ்வாட் கத்துக்கணும் அப்படிங்கறான். அவன் ஸ்வாடெல்லாம் கத்துக்க வேணாம் சார். அவன் என்னோட தொழில கத்துக்கிட்டாலே போதுங்கறாரு. பட் யாருக்கு தெரியும் ஃபியூச்சர் யாருக்கு என்ன கத்துக்கணும் போகுது அப்படி சொல்லி ரட்சிக் சொல்றான் அப்படி. A sword such as this will bring honor to its bearer. ஸ்வாட் வந்து நல்லா இருக்கு. True, Sir Radzik. If I'd had its like back in Nicopolis, things would have worked out differently. இந்த ஸ்வாட வச்சிருக்கவங்களுக்கு தான் பெருமை அப்படிங்க. To find such an accomplished swordsmith working in a place like this. ஏன் இப்பேர்பட்ட fortune in Prague or Vienna. ஏன் இப்பேர்பட்ட ஸ்வாட்ஸ்மேன் வந்து இப்படி பொஹீமியால வந்து வேலை பார்த்தாங்க. பிராக் வரலாம்ல அப்படிங்கறான். I'd be glad to listen to it over a cup of wine. அது ஒரு பெரிய கதைங்க அப்படிங்கற அப்படி. And I must leave. Here you are. Learn from your father. உங்க அப்பா வந்து கத்துக்கணும். I'm sure our paths will cross again. They certainly will. அப்புறம் பார்க்கலாம் அப்படினு கிளம்பிட்டா அப்படி. Once it's ready, send your son up to me with it. Good work, Martin. ஸ்வாட பாலிஷ் போட்டு அதுக்கு அப்புறம் கொண்டு போய் கொடுக்கணும். உன் பையன்ட்ட கொடுத்து அனுப்பு அப்படின்றா அப்படி. It's been an honor, Sir Ispan. Have a safe journey to Sasau. The honor is mine, Sir Radzik. Thank you for the hospitality. இவர்தான் Sir Ratchik போல. A long peculiar history. That was a long time ago. I might tell you about it sometime, but not today. உனக்கு ஏதோ கதை இருக்காமே அது சொல்லுன்னு சொல்லி கேக்குறான். To use it like Sir Radzik said. சோ அது ஒரு பெரிய கதை நான் அப்புறமா சொல்றேன் அப்படினு சொல்லி அவங்க அப்பா சொல்றா அப்படி. Could come in useful. Maybe I'll travel a bit before settling down. எனக்கு ஸ்வாட் ப்ளே சொல்லி தாங்க அப்படினா. You know the trouble with an adventurous life, son? It can end before it gets started. I might teach you how to handle a sword. And then someone will shoot you with a crossbow as soon as you set foot outside the house. Talk as if you've seen it happen. A man my age has seen a lot. Being a blacksmith might bring அவன் அப்பா என்னன்றா எனக்கு ஸ்வாட் கத்து கொடுங்க. நான் வந்து வெளியில ஒரு நாடெல்லாம் சுத்திட்டு போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகலாம்னு இருக்கேன். எனக்கு தற்காப்புக்கு இது வேணும்னு. உலகம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. உனக்கு நான் ஸ்வாட் கத்து கொடுப்பேன். நீ இங்க இருந்து வெளிய போவ. ஒருத்தர் ஈஸியா உன்னை கிராஸ்போ வச்சு சுட்டு கொல்றாங்க. அதனால நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்றா. You have to keep going on about it. Then you've no need to learn swordplay. என்னடா அங்க சத்தம்? A messenger. He was in a hurry. What's happened? யோ சிகஸ்மண்ட் போருக்கு வந்துட்டாயா? ஓ இத பத்தி தான் சொல்லியிருக்கா அப்படி. அங்கதான் என் ஸ்டோரி ஆரம்பிச்சதுன்னு. பாகுபலி படையா? மொட்டையன் பார்க்க ஒரு மாதிரியா இருக்கானே. அப்பா இன்னும் இத்தனை பேர் இருக்கிறானுங்க இத்தினோண்டு இடத்த போடுறதுக்கு. யோ உள்ள இறங்கிட்டானுங்கயா. ஓடு ஓடு எல்லாம் ஓடுங்க. யோ Listen to me, Al. Listen carefully. Take the sword, go into the house, and grab anything else important from the trunk. Go to the castle. Hurry. What about you? ஸ்வாட் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் உனக்கு என்னென்ன தேவையோ எடுத்துட்டு கேசல்குள்ள போன்றான். Your mother is in the village. I'll fetch her and we'll follow right behind. I'll go with you. நீ கிளம்பு நான் அம்மாவை கூட்டி வந்துறேன் What I அப்படிங்கற. say right now. Give the sword to Sir Radzik. If anything happens, he'll take care. He owes me. ஸ்வாட வந்து எப்படியாவது ரட்சிக் கிட்ட சேர்த்துரு அப்படின்ட்டு போறா அப்படி.
Close the gates! Move! Come on, we're closing! Move it, people! Come on! Come on! Oh, Henry! Thank God! Get inside quick! We எல்லாத்தையும் கோட்டைக்குள்ள வர சொல்லிட்டு இருக்கேன். Mind this for me. ஏ பைத்தியம். உங்க அப்பா உன்னை கோட்டைக்குள்ள வந்து போக சொன்னான். போச்சு. Get through the gates! தலைவன் வேற லெவல் பண்ணிருக்க. இவன் பயங்கரமான ஸ்வாட்ஸ்மேனா இருப்பான் போலயே. இந்த கதையை தான் சொல்றேன்னு சொல்லியிருப்பான் போல. பிளாக் ஸ்மித் அவருக்கு முன்னாடி ஏதோ வாரியரா இருந்திருப்பான் போல. ஏய் பாத்ரா. Come on, Hal! You can still make it! Run! Find a horse! Ride to Talmberg! Tell them what's coming! Warn them! Run by the moat! There's a path down there! Jump down from the wall and flee! ஆக்சுவலா இந்த கேட்டை மூடிட்டானுங்க. பக்கத்து ஊருக்கு போய் டாலம்பர்க்னு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அங்க இருக்கிறவங்களெல்லாம் அலாட் பண்ணு அப்படிங்கிறாங்க. பின்னாடி ஒரு குறுக்கு பாதை இருக்கு பாரு, அங்க குதிரை இருக்கும், அதை எடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. சார் ரட்சிக் மேல இருந்து பாக்குற அப்படி. ஐயோ, குறுக்கு பாதையை நான் எங்கன்னு கண்டுபிடிச்சு எப்படி போறது? மேப்ல எங்க இங்க இருக்கா டாலம்பர்க்? குதிரை இல்லாம எப்படி ஐயா போறது? குதிரை 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 குதிரை. யோ, ஒரு பொண்ணை 3 பேர் சேர்ந்து என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். யோ திரிஷா பொண்ணியா? ஆணி வாங்கிட்டு போனால காலையில அவ. ஐயோ அவளை விடுங்கடா. ஐயோ ஒரு டேய் காப்பாத்த நினைச்சது ஒரு குத்தமா? ஏன்னா போட்டு பொழந்தானுங்க. காப்பாத்தினேன், அது ஒரு குத்தம்னு கொலை பண்ணிட்டானுங்க. கொஞ்சம் பழைய கேம் தான் ப்ரோ. ப்ரோ ஃபைட் அவனையும் கத்தி வச்சுக்கான்னு நான் வெறுங்கையில் இருக்கேன் ப்ரோ. ஸ்வாடு, அட ஆமா ஸ்வாடு. ஏய் என்கிட்ட ஸ்வாடு இருக்குங்கிறதே மறந்துட்டேன் குமாரு. Most meglátod? Kapicsába mi ez? Írjátok ki a fattyút! Még sajnálni fogod, hogy megjelentél itt, te szaros! Ki csak
ப்ரோ இவனுங்களாம் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. வாய்ப்பே கிடையாது ப்ரோ. சும்மா சரக்கு சரக்கு சரக்குன்றானுங்க. அந்த பிள்ளையை அப்படியே விட்டுட்டு போறதுதான் தலைவிதி. ஸ்டாமினா குறையும் ப்ரோ, கத்தி வாங்குவாங்க. திருசாவை எப்படியாவது காப்பாத்திட்டு தான் போறோம். ஆக்ரோ எடுத்துட்டு ஓடிடுவோம். ஏய் ஏய் விடுங்கடா அவளை. ஐயோ நோருங்கடா, இந்த பிள்ளையை விடுங்கடா. தப்பிச்சிட்டா. ஓடுறா ஓடுறா, எட்ரா வண்டியை. குதிரையை கொண்டு போய் மேலே ஏற்றுவேன் நாடு. துரத்திட்டு வராங்க. ஓடு, எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கானுங்க. ஓடு 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 ஓடு. துரத்திட்டு வராங்க. போச்சு, காலில் குத்திவிட்டானுங்க. காலில் ஒரு அம்பு விட்டானுங்க ப்ரோ. ஓடுறா 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 ஓடுறா. ஐயோ பின்னாடியே வரானுங்க. டே 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 டே. Left. Talmberg is to the left, along the stream. Talmberg leftல இருக்கா? Left left. Bro, இன்னும் துரத்திட்டு வரான் ப்ரோ. பாருங்க, ஒருத்தன் உயிருக்கு பயந்து ஓடியே வந்துகிட்டு இருக்கான். துரத்துறானுங்களே. பாடியில இருந்து ப்ளீட் ஆகி அப்படியே ஹெல்த் குறைஞ்சிட்டே இருக்கு பாருங்க. எல்லாத்திலையும் போறவங்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். வான் பண்ணுங்க வான் பண்ணுங்க, டாலம்பர்க வான் பண்ணுங்கன்ட்டு. அதுதான் செக் போஸ்ட் மாதிரி போல. ஹார்ஸுக்கு ஸ்டாமினா தூக்கிச்சு ப்ரோ. டேய் விடுங்கடா என்ன. இந்த டாலம்பர் கண்ணுக்கு தெரியுது. வந்துட்டேன். அப்பா Oh my God! Hey, Jesus Christ! Help! Skeleton's been attacked! Do something! Help! Quickly, everyone! Get your asses here! Hey! And loose! Get up!
your portals in there! They're turning tail! அப்பா காப்பாத்தி விட்டான். Quickly! We're closing the gate! பக்கத்தூர் டேலம்பருக்கு வந்து சேர்ந்துருக்கான் ப்ரோ. காலில் அம்போட வந்திருக்கான். விழுந்துட்டான். Someone give him a drink and bring hot wine and bandages. அந்த அம்பை யாராவது எடுத்து விடுங்கடா பாவம். Tell me, boy, who are you and where are you from? நான் தாங்க ஹென்றி. What in hell's name happened? ஸ்கலிட்ஸ்ல இருந்து வரேன். They burned it to the ground. எல்லாத்தையும் எரிச்சு கொன்னுட்டானுங்க. சிக்மெண்ட் ஆளுங்க. They attacked without warning. And they weren't Czechs or Germans either. Who then? I don't know. I've never seen armor like it or heard their language. என்ன செக்ஸும் இல்ல ஜெர்மன்ஸும் இல்லன்றான். செக்ஸ் ஜெர்மன்ஸ் தானே சிக்மெண்ட் ரெண்டுமே இல்லங்கறான். Tartars you say. அப்ப இது சிக்மெண்ட் இல்லையா? We'll deal with that later. என்ன இது ஏதோ காலக்கைய பட மாதிரி புது படையா? நான் சிக்மெண்ட் இல்லன்னு நினைச்சேன். Grit your teeth, boy. I'm going to pull that arrow out. அப்படிட்டானே. சினிமேட்டிக்ஸ்லாம் சூப்பரா இருக்கு ஃபார் an old game and it's a crowd funded game, don't forget it. Easy. இல்ல புடிங்கிட்டானே. All done. You were lucky, lad. The arrow missed the bone. பா எலும்புல படலன்ற அப்படி. It only needed bandaging and I've done that often enough before. War is a good teacher. War is a good teacher. Stand. Lines எல்லாம் கேட்டுங்க. அங்க வந்து லாஸ்ட் ஆர்க்ல வந்து war is a cool business. ஏய் தட்டி விடாதடா. அப்பதான் கால்ல கட்டு ஓடி தட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். கேஷுவலா இருக்கா. You idlers nothing better to do. Get back to work. You'll have to speak to Lord Divish. Can you manage? லார்ட் டிவிஷ் கிட்ட வந்து பேசு அப்படிங்கிறாங்க. இந்த ஊரோட தலைவர் போல டிவிஷ். இவருதான் லார்ட் டிவிஷா? Sir, this is a survivor from... I heard, Robard. Tell me, boy, what exactly happened? Did you see the ensigns of the attackers? And were there any more survivors? அந்த போர் கொடியோட சைன்ஸ் எல்லாம் பாத்தியா என்னன்னு கேக்குறாங்க. I don't know what army it was, but it was huge. எனக்கு என்ன ஆர்மிலாம் தெரியல. ஆனா ஆயிரக்கணக்குல வந்துகிட்டு இருக்காங்க. The ones who did the slaughtering spoke a strange language. They burned scallops. Bro, facial expressions எல்லாம் செமையா இருக்கும் bro. எல்லாத்தோட ஃபேஸும் பாருங்க. ஒரிஜினலா இருக்கும். I wasn't quick enough. And as I fled, they shouted from the battlements that I should come and warn you. The soldiers the boy didn't recognize. They could be those Cumans of Sigismund's. It said they came to Hungary from the east, and now they're the core of his army. Cumans are Sigismund. Germans must have given him a taste for stolen silver. Skalitz is a small castle, sir. If Sigismund attacks, they can't hold. Indeed, Sir Robert. Cumans. Sigismund or ஆளுங்க தான் our small garrison would be no help. Germans are Sigismund நினைச்சேன். Humans were next in line. Maybe. நம்ம தான் அடுத்து இருக்கோம். அடுத்து நம்மள தான் தாக்குவானுங்கன்றான். What's your name, boy? I'm Henry, son of the Skalitz blacksmith. I know him. Did he make it inside the castle? எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? செத்து போயிட்டானே. I'm sorry. உங்க அப்பா கேசல்குள்ள வந்தாரான்னு கேக்குறாரு. இல்ல செத்துட்டாரு. No one else can help us. Anyway, thank you for risking your neck to warn us. உயிரை பணைய வச்சு எங்களை வார்ன் பண்ணதுக்கு நன்றி. Make sure he gets something to eat and some rest. சாப்பாடும் இருக்கிறதுக்கு இடம் கொடுங்கன்னோம். Get all the people inside the gates. We have to prepare for the worst. எல்லா பீபிளையும் கோட்டைக்குள்ள வர சொல்றோம். Make all the necessary arrangements. As you command, sir.
டாக் டு சார் ரோபாட். விடிஞ்சிருச்சு. ரோபாட் கிட்ட போய் பேசலாம். விடிஞ்சிருச்சா இல்ல ரூம் கிடைச்சிருச்சா? சார் ரோபாட் சார். You've done well, lad. I'm sorry for your loss. You must be all done in. Why don't you go to the kitchen and have a good meal? Sorrow is easier to bear on a full stomach. கிச்சனுக்கு போய் ஏதாவது சாப்பிடு அப்படிங்கிற அப்படி. I heard about your Must. They say he was a swordsmith. பசிக்குது. 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 சாப்பாடு கொடுங்க ப்ளீஸ். எங்கயா கிச்சன் வச்சிருக்கீங்க? கிச்சன் 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 கிச்சன். சாப்பிட்டாங்க அப்புறம். I have to eat something. My insides are shriveled up with the hunger. Milady. You are fortunate our good lady Stephanie of Talmberg is gracious with her presence. My lady, I'm honored. So this is our brave young man. Welcome, lad. Bojana here will take care of you. No doubt you're tired and hungry. இவங்க வந்து சர் டிவிஷோட மனைவி. After everything he's been through, he must be as hungry as a bear, aren't you, young master? ஓ என்னே மாஸ்டர்னு ஒரு ஆள் கூப்பிடுறாங்க. Here you are then. சமைச்சு கொடுக்குறாங்க. Eat your fill. And a little wine to wash it down. Thank you, my lady. When you're done, you can go and rest with the grooms in the outer bailey. No, that won't do, Sir Robard. After all he's been through, he deserves a proper bed. Let him sleep in a lodge in the courtyard. Hey! Certainly, my lady. இலகண மனம் கொண்டவர்கள். Young Henry here is overwhelmed by your generosity. Yes, thank you, my lady. May God reward you. என்ன சொல்றான்? படை வீரர்கள் எல்லாம் தூங்குற இடத்துல போய் தூங்கு சாப்பிட்டுன்றான். அப்படி கிடையாது. அவன் உயிரை பணய வச்சிருக்கான். அவனுக்கு தனி ரூம் I'll leave you to it. Good night. Good night. Good night, man. When you've done, you can sleep in the bedchamber of the courtyard lodge. And don't forget to take off those filthy boots before getting into bed. சாப்பிட்டு போய் படுத்து தூங்குன்றாங்க. சாப்பிடுவோம். சாப்பாடு சாப்பாடு சிக்கன் சாப்பிடுவோம். யோ வாத்தை வறுத்து வச்சிருக்காங்கயா. ஐயோ You're that what the? 3 எனக்கு தான் போனாங்க. இது வறுத்த வாத்து எங்கேயாவது சாப்பிடுவேன் எல்லாத்தையும். ஐயோ வயிறு ஃபுல்லு. ஐயோ தூக்கம் வருது. இதையும் சாப்பிடு. இதையும் எடு. Jesus. இதையும் எடு. I could really do with some sleep. இதையும் எடு. ஆப்பிள் ஆப்பிள் I'm sorry ஆப்பிள். about what happened to you. But it's no excuse for rudeness. அதையும் எடு. நாளைக்காகும். அதையும் எடு. ஜீரணமாகிறதுக்கு ஒரு ஆப்பிளை போடும். தூங்குவோம். இதில் வந்து தூங்கி சாப்பிட்லன்னா செத்துருவோம் ப்ரோ. ஸோ தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அப்படியே அந்த கண்ணு சிவிட்டி இப்போ பண்ணுறான்லாம் அது பண்ணுவோம். என் ரூமு இங்கே தான். இது ஏன் ரூம்னா இது ஏன் ரூம் அப்படியே இது ஏன்? ஐயோ இது ப்ரைவேட் ஏரியா வந்துச்சு. இதுதான் என் ரூம். ப்ரைவசி கொடுங்க சார். தூங்க போகிறேன். I hear you came from Skalitz today. It Mama. must have been terrible there. How did it happen? தூங்க விட்றி. What the hell was that? They tortured Roland, Sigismund. It seemed like any other day. And then I saw thick smoke rising above the hamlet of அங்க நடந்தது சொல்றான். Soon Sigismund's army were finished there and came for us. The order to attack must have come even before the alarm bell rang. God preserve us. I fled to the castle but killed. My parents were killed. I didn't make it to the castle. So We all ran towards the castle for எங்க அப்பா அம்மா shelter. செத்து They போயிட்டாங்க were சொல்லி too fast for வருத்தப்படும். us. They slaughtered everyone they caught and torched their houses. I barely escaped and they killed me. They murdered my parents. God bless you, boy. I'm terribly sorry for your loss. தூங்குவோம்.
அடுத்த நாள் காலையில தான்டா எந்திரிப்பேன். 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடும். நல்ல தூக்கம். என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிட்டான்? போச்சு, நைட்ல என்னமோ நடக்குது. பயங்கரமான மழை பெய்யுது. எல்லாம் பெட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க. நைட் டைம்ல அட்டாக் பண்ணிடுவானுங்க பயந்து. யாரோ கதவை தட்டுறாங்க. இவன் எங்கடா இங்க வந்திருக்கா? Forgive the intrusion. I didn't wake you, boy. Did I? இப்பதான் நீ சாப்பிட்டு வந்தேன். No, not at all. என்னடா நடக்குது இங்க? கெல்ட் பையா டிவிஸ் உன் பொண்டாட்டி இங்க சுத்திக்கிட்டு இருக்காடா. With a little wine. சரக்கு வேற எடுத்து வந்திருக்காளே. It's just what you need to help you sleep. எங்களுக்கு எப்படி தூங்குறதுன்னு தெரியும். நீங்க கிளம்புங்க. வேலைக்காரி அமைச்சிருக்கலாம்ல. நீ ஏடி வந்திருக்க? You could have sent a servant. I was going to, but to tell you the truth, அவங்களாலயும் தூங்க முடியலையா? I thought of you நான் வந்து பிரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். Awful it must have been for you. உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அவ்வளோ பெரிய வாரம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். எத்தனை பேரும் உன் கண்மடி கொண்டிருப்பாங்க. எப்படி எனக்கு மட்டும் தூக்கம் வரும்ன்றா. நல்ல ஒரு உள்ளம். Thank you kindly. You're welcome. Now. Hey, don't touch me. I know this is all கோட்டுக்கு அங்கிட்டு இருந்து பேசு. strange for you. அப்படிரா decent gentleman. But I want you to feel at home here. இதுக்கு தான் இந்த டிவிஸ் கெல்ட் பையில சின்ன பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணாதன்றது. God knows you've been through a terrible ordeal. பேசிக்கிட்டே கையை பிடிக்கிறா. I know what it is to be left alone in the world. Although your loss is much greater. சரி போதும் கிளம்புங்க. நீங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கும் ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து. And it can help to talk about it if you feel like it. யார்கிட்டயாவது பேசினாதான் மனசுல இருக்க கஷ்டம் தீரும். என்கிட்ட பேசுன்றாங்க. ஆக்சுவலாக இந்த டிவிஸ் வந்து வயசான ஆள் ப்ரோ. கொஞ்சம் யங்கான லேடியை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்படி அதுதான் பிரச்சனை போல. I just can't talk about it. முழு கதையும் சொல்லி சொல்றாங்க. மனசுலேயே வச்சுட்டு இருந்தா உனக்கு தான் கஷ்டம். என்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிறாங்க. வந்து முழு கதையும் சொல்றான். A fellow by the name of Kunesh owed money to father, who sent me to collect. It got a bit heated, as often happens when there's money involved. Oh. When I'd done all the errands, I headed back home. மொத்த கதையும் சொல்றான். காலையில இருந்து என்ன ஆச்சு அப்படிங்கறதெல்லாம். The sword was taking shape when Sir Radzig himself came to. You don't say. But Sigismund's horde was already on the horizon. Sigismund's cavalry was composed of Cumans. They're diabolical barbarians from the east, with no regard for the rules. The very fact Sigismund has them with him shows what a tyrant he is. Well, I don't know. And then death descended on Skalitz. Father told, and then I saw him knocking down one Cuman after another. I never saw him fight like that. But then the leader of Sigismund's raiding party, a knight in full armor, saw a father cut down my father. Oh boy. I went to the castle like our neighbors to take cover, but I didn't make it. I had to find the men on the battlements called down to me to flee to Talmberg. So எல்லாரும் வந்து டாலம்பர்க்கு வந்து உங்களை வார்ன் பண்ண சொன்னாங்க. அதான் இங்க வந்தேன் அப்படிங்க. I needed a horse to get to the safe. And with all that was happening, you thought of others like a good Christian. Then I heard a scream. எல்லாரும் வந்து அவங்க ஓடிட்டு இருக்கும்போது நீ மத்தவங்களுக்காக வந்திருக்க. நீ தான் ஒரு உண்மையான கிறிஸ்டியன் அப்படிங்கறாங்க. நாங்கெல்லாம் கிறிஸ்டியானிட்டி தான். Savages who planned to violate her. I had Sir Radzig's sword, and even though there were several of them and they were better armed, I had to try and save her. I wanted there to be at least one, and I succeeded, even though it almost cost me my life. Like a valiant knight. ஒரு சோல்ஜர் மாதிரி வந்திருக்கு. That's terrible. How could something like that happen? இது ரொம்ப கொடிய விஷயம். எப்படி இப்படி எல்லாம் வந்து ஒருத்தருக்கு நடக்கலாம் அப்படிங்கறது கடவுளுக்கு தான் தெரியும். I understand your grief, but God is not to blame for the ills of this world. இதுக்கு வந்து கடவுள் காரணமா இருக்க முடியாது. சைத்தான் தான் இதுக்கு காரணம். And those who do his bidding, those who are corrupted by greed, envy and pride.
போட்டி பொறாமை இவங்கெல்லாம் தான் வந்து இதனால தான் வந்து இந்த பிரச்சனை வந்து அப்படிங்க. Has not been merciful to me and my husband either. Although in comparison to the horrors you went through. எனக்கும் என் புருஷனுக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா வந்து வாழவுக்கு இல்லன்றா. Divish was a lot older. நான் சொல்றேன் டிவிஷ் வந்து என்னோட பயங்கர பெரியவர். இருந்தாலும் எங்க அப்பாக்காக கல்யாணம் பண்ணி இதெல்லாம் எதுக்கு நீ என்கிட்ட சொல்றேன்? The castle was stormed and my husband was imprisoned. Really? My husband had some quarrel with Sir Havel Medek of Valdek, who decided to resolve it by force. He stormed the castle, burned down the village of Pribyslavitz. இவ வந்து டிவிஷ கல்யாணம் பண்ண உடனே பார்த்தா டிவிஷ்க்கும் சார் ஹவலுக்கும் பெரிய பிரச்சனை வந்திருக்கு. பிரச்சனை வந்து சார் ஹவல் வந்து டிவிஷ பிடிச்சி ஜெயிலில் போட்டா அப்படியும். That's awful. அவங்க வந்து அவங்க பார்ட் ஆஃப் சோதனைகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. எனக்கு 18 வயசு தான் ஆச்சு அப்ப. All of a sudden I was left alone with Sir Robert. We didn't know what to do. We went to Prague to appeal to the king and sought help from Divish's friends, but camera angle பாத்தீங்களா ஜன்னல் வழியா. We tried for years, but it seemed I was destined to be left alone and my husband to rot in jail in his own castle. Years, you say? 7 years. கல்யாணம் பண்ணி 7 வருஷமா வந்து சார் டிவிஷ வந்து ஜெயிலே வச்சிருந்திருக்காங்க. ஆல்ரெடி வயசான மனுஷன், அது இல்லாம 7 வருஷமா வந்து ஜெயிலே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெஃபன் தான் வந்து கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து அந்த காசை கட்டி அதுக்கப்புறம் சார் டிவிஷ மீட் எடுத்திருக்காங்க. பெரிய போராட்டம் தான். 7 years. And was Havel punished for it? Never. And after 7 years, my husband returned to me an infirm old man. So Divish seems like a good இதுதான் கதையா? Only he has many concerns. He had to rebuild Talmberg. After he was released, the king appointed him Burgrave of Prague Castle, and he was very busy. He had no time for me at all. But at least we were in the city. There was something going on. And now, we're here. My lady, you're still young and beautiful. டேய் இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையாடா? Would that were true, lad. ஐயோ. Would it were true. But what am I doing bothering you with this? You have troubles enough. எல்லாத்தையும் சொல்லி விட்டு ச்சே இதெல்லாம் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். நான் போய் தூங்குறேன் அப்படிங்கறா. அதாவது அவன் என்ன சொல்ல வரான்னா, ரொம்ப நாளா எங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல, அவனும் கெல்ட்டு பையன் ஆயிட்டான், முட்டி செத்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். சார் டிவிஷ் வந்து வயசாகி இருந்திருக்காரு ப்ரோ. அப்போதான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக. அதுக்கப்புறம் கல்யாணம் புதுசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சார் டிவிஷுக்கும் சார் ஹால்ஸுக்கும் பிரச்சனை வந்து ஹால்ஸ் என்ன பண்ணுறா அப்படி டிவிஷை தூக்கி டிவிஷோட சொந்த கேசில்லே சிற வச்சிட்றா அப்படி அவரோட கேஸில் பிடிச்சி. அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து தன்னோட இளமையெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு காசு சேர்த்து டிவிஷை வந்து மீட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னால் மீட்கும் போது அவர் கிழவன் ஆகிட்டா அப்படி எங்கள் 2 பேருக்குள்ள ஒன்றுமே நடக்கலை, சேர்ந்தே இருக்க முடியல அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. கனவு வருது தலைவனுக்கு. பொதுவாக ஒரு வாருக்குள்ளே இருந்தீங்கன்னா பயங்கரமாக தூக்கமே வராதுல்ல ப்ரோ. முன்னாடி அத்தனை கொலைகள், அவங்க அம்மா வர மாதிரிக்கும். Henry, wake up. You don't want to miss this. What's happening? Yo, come to the battlements. One of our patrols reported a company heading here from Skalitz. யோ ஸ்கலிட்ஸ்லேருந்து ஒரு பெட்ரோல் வந்துக்கிட்டு இருக்கான். ஸ்கலிட்ஸ் தான் வந்து இதுக்கு முன்னாடி அவனுங்க பிடிச்ச இடம். அங்கேருந்து பெட்ரோல் வந்துக்கிட்டு இருக்கான்னா அவனுங்களா தான் இருக்கும், ஹியூமன்ஸ். டேக் த டார்ச்.
இந்தா எடுத்துட்டேன். எப்படி ஐயா பத்த வைப்பது? டார்ச். பா பயங்கரமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நைட் நேரத்தில் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். சிசிக் சிசிக். நான் இல்லை, தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஸ்டெஃபனி மேடம். தெரியாமல் எழுப்பிவிட்டேன். தூங்கு தூங்க. இது பிரைவேட் ஏரியாவா? எங்கே தான்டா போகிறது? பெட்ரோல் ஊற்றி இருக்கு ப்ரோ, அணையாது. எங்கடா போகிறது? இதான் ப்ரோ வந்து ஸ்கெலிட்ஸ். இதான் வந்து ஸ்கெலிட்ஸ். இங்கே தான் வந்து நம்மளோட வீடு இருக்குது. இங்கே தான் வார் நடந்து எல்லாத்தையும் அழிச்சு விட்டானுங்க. ஸ்கெலிட்ஸ்லேருந்து ரோவனா வந்து ரோவனாலேருந்து டாலம்பர்க்கு இப்போ நம்ம தப்பிச்சு வந்திருக்கோம். இப்போ அந்த ஸ்கெலிட்ஸில் இருந்த படம் ரோவனா வழியாக வந்து டாலம்பர்க் வரைக்கும் வந்துருச்சு. அதனால தான் என்னை எழுப்புறானுங்க, டே அந்த பேட்ரோல் வந்து இங்கே வந்திருக்கு சீக்கிரம் வான்னு சொல்லி. ஆனால் எங்கே கழுத போகிறதுன்னு தெரியலையே. நான் இங்கே இருக்கேன். அது இங்கே இருக்கா? Keep your old wives' tale to yourself. Time to join forces. Prepare for the worst. Division பேசிட்டு இருக்காரு சார். டிவிஷ் சார். ரோபோட் என்ன நடக்குது? I don't know. It doesn't make sense. Why would Sigismund advance on Talmud in the night? Especially since he's lost the element of surprise after the raid on Skalitz. Maybe it's not him. Then who is it? The scouts Jivish sent to Skalitz. அவன் சொல்றான், ஏன் சிகஸ்மெண்ட் வந்து இந்த நேரத்துக்கு டாலம்பர்க் வரணும்? அட்லீஸ்ட் வந்து எலமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் இருந்தா கூட பரவாயில்ல, அவனுக்கு நம்மள சர்ப்ரைஸா தாங்கினா கூட பரவாயில்ல. அதான் நீ வந்து என்கிட்ட சொல்லிட்ட, உங்களை சேஸ் பண்ணிட்டு தானே வந்தானுங்க, எதுக்கு இந்த நேரத்துக்கு வரானுங்க அப்படிங்கிறா. Not much of anything. Before they could get close enough, this huge storm started. பக்கத்துக்குள்ள மழை பெய்ய Sigismund has a hell of a lot of soldiers, including all manner of mercenaries. An army like that costs a fortune. Well, anyway, we'll find out when they get here, won't we? Aye, we will. God be with you. நான் கோட்டையிலிருந்து எட்டி பார்க்குறேன். Halt! Who goes there? Lucifer and all his minions. Who else, Rubber? Hey, sir, Red Sig. What a relief. Ada Sigismund பட இல்லையா? Yes, sir. He is right here. அப்பா கோட்டையில இருந்து நைட் நேரத்துல தப்பிச்சு வந்திருக்கானுங்க. At your age, you need a good night's sleep. Well, Ramtic, you didn't exactly pick the best time for an outing either. In a big hurry? It was a bit of a scramble, all right. Believe it or not, this tempest is a godsend for me and my men. இந்த மலை வந்து கடவுள் அனுப்பிச்சு விட்டது எங்களை காப்பாத்துறதுக்கு. இந்த மலையை யூஸ் பண்ணி தான் அவனுக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாங்கற அப்படி. I'd say your grandfather was a wise man. Your messenger told us what happened. Messenger? The lad you sent to warn us. என்ன அனுப்புறதையே மறந்துட்டானுங்க போல. He made it to you. இன்னும் உயிரோட தான் இருக்கானா அப்படிங்கறான். டேய் உயிரோட தான் இருக்கான். He got away இருக்கான். by the skin of his teeth though. God. உயிர் தப்பி வந்தான் அப்படினோம். நம்மள விட்ட புகந்து பேசுறாங்க. How on earth did you manage to get away? Thank God for this tempest. When it began, Sigismund's Tatars crawled into their holes and left the storming the castle for more clement weather. We were able to sneak out right under their noses. மழை பெஞ்சோனா அவனுங்க எல்லாம் ஒதுங்கிட்டானுங்க, நாங்க தப்பிச்சு We would have வந்தோம். stood a chance against them. Would you like to spend the night in Talmberg? No, no. When Sigismund finds the castle empty tomorrow, he might come looking for us. We'd only be exposing you to danger. Without me and my men, he has no call to attack you. What will you do then? We'll march to Ratai.
It's only a short way and there will have a better chance of டிவிஷன்ங்கறபடி சர் ரட்சிக்கு வந்து நீங்க இங்கே தங்கிட்டு போங்க அப்படின்றபடி வேணாம் காலையில எந்திரிச்சு அவனுங்க கோட்டையை பார்த்தானுங்கன்னா உள்ள ஆள் இருக்க மாட்டோம் அதனால முத வேலையா டாலம்பர்க் தான் வருவானுங்க அப்ப நாங்க இங்க இருந்தோம்னா உனக்கும் பிரச்சனை சோ நாங்க இங்க இருந்து ராட்டாய் அப்படிங்கற ஒரு இடத்துக்கு கிளம்பறோம் அப்படிங்கறாங்க நான் அனுப்பிட்ட பையன் இன்னும் இங்க தான் இருக்கானு கேக்குறான் That I can't deny. I am sorry about what happened. Would you care to join us? I'd like to, sir, but first I have to return to Skalitz. Are you mad? What do you want there? I can't leave my mother and father. I won't leave their corpses rotting in the street. I'll join you once I've taken care of them. Don't even think of going back there, you donkey. Are you tired of living? But sir... Quiet! I'm sorry about your father, but getting killed as well won't help him. Divish, make sure that lad doesn't budge from Talmberg until things quieten down. Not to worry, friend. Anyway, he's injured and needs to recover. I'll lock him up here as if he were Havel of Valdic. I've seen you've grown a thick skin since your tribulation, sir. But thank you. We'll meet again when circumstances are more favorable. Farewell. Farewell, friend, and good fortune. Give my regards to Sir Hanish. I will, and good luck to you and your people too. These are dark times. Move out! Anywhere, people! Move out! ஸோ என்ன சொல்ற அப்படின்னா ஹென்றி கிட்ட கேட்குற அப்படி வரியா என் கூட ராட்டை போயிடலான்னு அதுக்கு ஹென்றி என்ன சொல்கிறான் என்னால் வர முடியாது எங்கள் அப்பா அம்மா போனால் வந்து தெருவில் அப்படியே இருக்கிறதெல்லாம் வந்து என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது நான் ப்ராப்பராக அவங்கள புதைச்சிட்டு தான் வருவேன் அப்படின்றான் ஸோ அதுக்கு சார் ரட்சிங் என்னன்றாரு டே லூசு பையில அங்கே போனேன்னா நீ செத்துருவ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் அப்பா அம்மா நல்லபடியாக அவங்க ஆத்ம சாந்தி அடைஞ்சிருக்கு ஒழுங்காக இங்கேயே இரு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சார் டிவிஸ் கிட்ட வந்து அவனை ஒழுங்காக அடைச்சி வைங்க இந்த பிரச்சனைலாம் சரியாகிற வரைக்கும் அவங்க இருந்து வெளியே போகாம பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா அப்படி ஸோ நம்ம வந்து ரொபாட் கிட்ட பேசும் What is it you need? நான் ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியுமான்னு கேக்குறேன். I could use an extra pair of eyes, and yours are keen. Will you keep watch of the battlements with my men? Is that a request or an order? I'd rather it was a request you answered yesterday. Of course I'll help. I have to pay you back somehow after all you've done to me. Splendid. இன்னைக்கு நைட்டு காவலுக்கு நான் வேலை பார்க்குறேன் எப்படி நீங்க தான் என்னை காப்பாத்துறீங்க அப்படின்றான். ஸோ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நம்ம தான் பேட்ரோல் போகணும் போல. Keep the watch on battlements. எது ஐயா battlements? பா இடி இடிக்கிற சவுண்ட்ல வேற லெவல்ல இருக்கு. என்ன பேட்டில்மெண்ட்ஸ் என்னன்னே தெரியல. இருக்கு ப்ரோ quest log இருக்கு. quest log வந்து ஏன் காட்டலன்னு தான் தெரியல. இந்த அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ்ன்னு இருக்குல்ல ப்ரோ அது இது பண்ணணும் போல. என்னென்னமோ இருக்கு. ஏய் போவெல்லாம் இருக்கியா திருடிக்குவோமா? ஐயோ வேணாம் எவனா திருடுறத பார்த்துட்டான்னு நான் பிரச்சனையா போய் இருந்தாலும் அதை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது.
போயிடும். ஆக்சுவலாக ஒரு மார்க் வரும் ப்ரோ, ஏன்னு போட்டு கீப் த பேட்டில்மன். ஓ, இங்கே யார்ட்டையா பேசணும் போல. What do you think about the Skalitz folk managing? I can't imagine. When you're on campaign... You only say that because... So? I believe it. Take care now. இல்லை. You'll never make them so. You can't obey one simple rule. Quest log. Keep watch on the battlements அப்படின்னு போட்டிருக்கு. இதில் எது பேட்டில்மெண்ட்ஸ்னே தெரியலையே குமார். வேண்டிய ஏதாவது Wandering around like a stray sheep. Must be your first watch, eh? I don't think anything much will be happening today. You can just lean against the wall and wait till morning. I'll show you what's what. I will. Thank you. ஏன் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு நைட் எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே செவத்துல சாஞ்சி நின்று நான் காலையில் எல்லாம் சொல்லித்தரேன் அப்படிங்கிற. ஸோ காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணணும். தூங்கி எந்திரிச்சிருவான் போய். அவனே எல்லாம் பார்த்துக்கிறேன்ட்டான். அப்புறம் இதுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கு. நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போட்டு வருவோம். வெளியே ஜெட்டி தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா படி சார். ஸ்லீப் காலையில் வரைக்கும் ஒரு 5 மணி நேரம் தூங்குவோம். இங்கிட்டலாம் எவன் வேலை பார்த்துக்கிட்டு. ஐயோ அதுக்குள்ளே சங்கடிச்சிட்டானுங்க. என்னையா 6 மணிக்கெலாம் சங்கடிச்சிருவாங்களா? 6 மணியா? 4 மணிக்கே அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யோ இன்னும் விடியவே இல்லை, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளே எழுப்பிட்டாங்க. இங்கே ஓடுறான் எல்லாரும். இந்த மக்கள்லாம் எல்லாம் இங்கே நிற்கிறாங்க. டேய் இங்கேயே வந்துட்டீங்களாண்ணா நீங்க? அப்பா See how the self-appointed king wins the love and respect of his loyal subjects. Indeed, Robard. Sigismund of Luxembourg has a rare talent for winning people over to his cause. We may be in for a surprise. I don't think he will set his heathen dogs on us today. எனக்கு ஒரு இது இருக்கு. அவன் நம்மள அடிக்க மாட்டான்னு தோணுது. முட்டையா நீ தான்டா கொன்ன. அமைதியா இருடா. அவனுங்களே இங்க சண்டை வரானுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. I am Sir Markwart von Aulitz. I come in the name of Sigismund of Luxembourg, King of Hungary and Croatia, who has resolved to strike against those who disrupt concord in the land and to restore order in the name of his brother, King Wenceslaus IV. Restore order by burning and pillaging the king's estates. Greetings, Sir Markwart. The efforts of the king's brother to bring order to this chaotic land are undoubtedly noble. Sarcasm. It seems to me, though,
that he and his army have somewhat strayed. As Burgrave of Prague Castle, I am entirely beholden to the king, and here in Talmberg divine peace reigned until your arrival. To what then do we owe the honor of your visit? Yesterday, His Majesty took action against the enemy of the kingdom, Sir Ratsik Kobila, who has been using the silver from the Skalitz mine to fund insurrection against the crown. Unfortunately, the insurgent escaped. Would you happen to know, noble sir, where he might be at this time? As far as I know, the Sir Radzik of which you speak is the king's hetman at Skalitz. I find it hard to imagine that he would rebel against our king. Nevertheless, I can assure you that Sir Radzik is not at Talmberg. He would be a fool indeed to flee from one castle where he has little chance of defense to another where he has even less. Or do you take the view that my humble manner is any obstacle to your army? Am I to inform the king then that Sir Ratsik Kobila is not at Talmberg and that he has your loyalty? Sir Radzik Kobila is not here, and I have no intentions of getting embroiled in affairs from which I have nothing to gain. Very well, sir. As you wish. I will relay your words to the king in the hope he will be as well disposed as you seem to be. Those who have clean consciences and goodwill may find themselves well disposed even at moments like this, when there is little cause for joy. Farewell, sir. Auf Wiedersehen. ஏட்டா எப்படி இருக்கு பாருங்க. திரும்ப போங்க அப்படின்றான். My lord, you have my utmost admiration. Get on with you, Robard. இதோட முடிச்சுக்குவோம். இதுல இருந்து அடுத்த பார்ட்டா கண்டினியூ பண்ணுவோம். ப்ரோ அது இல்லை ப்ரோ, அவன் என்ன சொல்றான்னா அந்த கிங் வெஸ்லஸ் இருக்கான்ல, அவனோட பேரில் கிங் சிகஸ்மெண்ட் வந்து இந்த நாட்டில் பீஸை நிலைநாட்டுறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு தான் டிவிஷ் வந்து சர்க்காஸ்டிக்காக என்னோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்துச்சு பீஸ்ஃபுல்லாக, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நாரிடுச்சு அப்படிங்கிறது வந்து சர்க்காஸ்டமாக சொல்கிறான் அப்படி. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பீஸை நிலைநாட்டுவீங்களா, மக்களோட இடத்தெல்லாம் கொளுத்தி எரிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அதுக்கு அவன் சொல்கிறான், சர் ரட்சிக் அப்படிங்கிறவர் வந்து அந்த ஊரில் ஸ்கேலிட்ஸில் இருக்க சில்வரெல்லாம் தோண்டி எடுத்து கிங்குக்கு எதிராக கிளர்ச்சி, அதாவது ஒரு கிங்குக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணுற ஒரு வேலையை வந்து இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, நாங்கள் கிங்கோட சார்பில் தான் வந்திருக்கு. இப்போ வந்து சிகஸ்மெண்ட் என்னன்றான், டேரெக்டாகவே வந்து நான் தான் உங்கள் நாட்டை பிடிக்க வரேன்னு சொல்லலை, என் தம்பிக்கு பதிலாக நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்ற. ஏன்னா தம்பி இவனுங்க தான் கடத்தி வச்சிட்டானுங்கல்ல, இவனுங்க கடத்தின மாதிரியே தெரியாமல் மெயின்டைன் பண்ணிக்கிறானுங்க. ஸோ என் தம்பியின் பெயரால் நான் வந்து இந்த நாட்டில் வந்து பீஸை நிலைநாட்ட வரேன் அப்படின்னு சொல்லி சிகஸ்மெண்ட் வந்திருக்கான் அப்படி. ஸோ அப்போ வந்து இந்த சர் ரட்சிக் அப்படிங்கிற வந்து இவனுங்களுக்கு பிரச்சனை தானே, ஏன்னா அவன் கிங்குக்கு விசுவாசமாக இருக்கவன். ஸோ அவனை போட்டு தள்ளுறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து அந்த ஸ்கெலிட்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்க சில்வர் எல்லாத்தையும் எடுத்து கிங்குக்கு எதிராக வந்து
வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதனால் அவனை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்களாம் வந்திருக்கோம் அப்படின்னா. ஸோ அதுக்கு டிவிஷனை சொல்கிறாப்படி சர் ரட்சிக் தான் வந்து கிங் நம்பக்கூடிய முதல் ஆள் வந்து சர் ரட்சிக் தான். அவர் எப்படி போய் கிங்குக்கு எதிராகவே வேலை செய்வார், அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் சர் ரட்சிக் வந்து இங்கே இல்லை, டாலம்பர்கில் வந்து இல்லை. ஸோ அவரை ஒழிச்சு வைக்க என்னால் முடியாது. ஏன்னா அவரோட கேசில் எவ்வளோ குட்டி, அதை விட என் கேசில் குட்டி. இந்த இடத்துல இருந்தால் அவராலேயே பாதுகாத்துக்க முடியாதுன்னு அவருக்கே தெரியும். அதனால் அவர் இங்கே இல்லை, உங்கள் படைக்கு முன்னாடி எங்கள் கேசில்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாப்படி. ஃபேக்ட்ஸ் துப்புறாப்படி. ஸோ சிக்மண்டும் வந்து அவங்க படையெல்லாம் ரிட்ரீட் பண்ணிவிட்டு சர் ரட்சிக்கை தேடுறதுக்காக போயிடுறாங்க. இவ்வளோதான் நடக்குது. ஸோ இதில் இருந்துட்டு வந்து நாளை தொடரும். இந்த நாடகம் கொஞ்சம் பெரிய நாடகம். ஸோ இந்த நாடகத்தை தொடர்ந்து பார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றிகள் கோடி. தேங்க்யூ ஸோ மச் ஜாயினிங் சீம்ஸ் யூ இந்த பார்ட் 2 ஆஃப் கிங்டம் கம் டெலிவரன்ஸ். ஸோ ஒரு 3 பார்ட்ஸ் போடுவோம். அதுக்கு மேலே சென்ட்ரல் வந்து வில் கோ ஆன் டு கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி. ஸோ சியா, பாய் பாய். தர்ணி ப்ரோ பாய் ப்ரோ. ஏகிரிஸ் ப்ரோ பாய். ஸோ இந்த பேரெல்லாம் நான் வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு நாள் கேம்பேன் சொல்லணும். சர் ரட்சிக், அதுக்கப்புறம் வந்து சிகஸ்மன், அதுக்கப்புறம் வந்து சார்லஸ் த 4th, ஹென்ரி, சர் டிவிஷ், ஸ்டெஃபன் டிவிஷோட ஒய்ஃபு, சர் ரொபார்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து சர் ஹேவல், அதுக்கப்புறம் வந்து வாசிலஸ் த 4th. ஸோ அவர் தான் இந்த நாட்டோட கிங். Bye bye. See you.